वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपाद्रोहम् तत्पादयुग्मदरदीर्घभृङ्गराजम् तदयन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। विवाहे तीर्थबोडाम् शीलाम् गुरुसुन्दरिम् श्रीनिवासदयाम् भोधिपरिवाहपरम् पुराम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सुधाकृति पूजन्तम् रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाहम् को नयादिपराम् गतिम् यापि वन्दतम् रामचरितामृतसागरम् मुनिम् वन्दे प्राचेतसकल्मषम् गोष्पदीकृतवाराशम् जगीकृतराक्षसम् रामायणमहाभारतम् वन्दे निरात्मजम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायापतये नमः। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोद्गमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते। கல்லாவர் இலங்கை கட்டழித்த காலுற்றன்னல்லாது ஒரு தெய்வம் ஞானிலேன் பொல்லாத தேவரை தேவரல்ல திருவில்லா தேவரை தேரேன் தேவு கற்பாரி ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புப்பா முதலா புலரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனும் நான் முகனார் பெற்ற நாட்டுளே ஜெயத்யாய் ஸ்ரீதந்திராத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கர. ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி பகவான் அபிப்பிராயப்பட்டதான சில விசேஷங்களை இப்படி சொல்லாமல் சொன்ன ராமாயணம் என்றதான தலைப்பிலே 3 வாரமாக அனுபவிச்சுட்டு வந்தோம். இந்த 3 வாரத்திலே வால்மீகி பகவானுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை தொடங்க இருந்ததான அந்த சங்கடத்தை, அந்த காலத்து சூழ்நிலையிலே இந்த சங்கடங்கள் இருந்தது என்பது சொல்லாமல் லோகக்ஷேமார்த்தமாக வால்மீகியினுடைய ஆசிரமத்திலேயே எழுந்தருளிருந்த பிராட்டியினுடைய வைபவத்தை லோகத்துக்கு ஒரு காவியமாக சாஸ்வதமாக என்றென்றும் பிராட்டிய சீதா பிராட்டிய உலகம் கொண்டாடி நன்மை அடைய வேண்டும் என்றதான ஒரு பெரிய பரந்த நோக்கத்தோட சீதையும் ராமனும் பிரிஞ்சிருந்தாலும் சீதை பரம உத்தமி, ராமன் பரமதார்மிகன், எம்பெருமான் திவ்ய தம்பதிகள் திருவவதரித்து இப்படி லோகக்ஷேமாத்தமா ஒரு லீலை செய்திருக்கிறார்கள் என்பதை ஆதி காவியமாக தொடங்கணும்னா வேத காலத்திலே சங்கடம் இருந்தது என்பதை மறைமுகமாக காட்டி அதையெல்லாம் எப்படி கடந்து ஆதி காவியமானது தொடங்கப்பட்டது என்று வால்மீகி பகவான் சொன்னார்னு பார்த்தோம். சாட்சாத் வேதத்திலேயே கரை கண்டவர், தபஸிலேயே கரை கண்டவர், தேவலோகத்து ரிஷியானவர், பகவானுடைய அம்சாவதாரமா இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட நாரதர் ராமாயணத்தை உபதேசம் பண்ணி அதற்கும் மேலாக சாட்சாத் சதுர்முக பிரம்மா சர்வலோக பிதாமகர் சிருஷ்டிகர்த்தாவானவர், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய சிருஷ்டிதான். அப்பேற்பட்டவர் இந்த ராமாயணத்தினை சிருஷ்டிக்கலாம்னு எனக்கு உத்தரவு கொடுத்து இந்த ராமாயணத்திலே ஒரு வார்த்தையும் தப்பு வராது, சத்தியமாய்த்தான் இருக்கும். இந்த ராமாயணம் வீணா போகாது. யாவத் சாசிந்திகரையா சரிதர்ஷ மகீதலே, உலகத்திலே மலை உள்ளளவும் ஆறு உள்ளளவும் இந்த ராமாயணத்துக்கு வாழ்வு உண்டு, அதனாலே இதை அனுபவிக்கிறவர்களுக்கும் வாழ்வு உண்டு என்று இப்படியெல்லாம் பெரிய அனுகிரகமும் பெரிய தொடக்கமும் ஆகி இந்த ஸ்ரீமத் ராமாயணமானது வால்மீகி பகவானுடைய வாக்கிலே சாட்சாத் சரஸ்வதி தேவியே காவிய ரூபமாக அவதரித்திருக்கார் என்று தான் பெற்றதான இப்பேற்பட்ட பெரிய பாக்கியத்தை சொல்லிண்டு வால்மீகி பகவான் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கிச்சே 3வது சர்க்கத்துல என்ன சொன்னார், இதெல்லாம் அப்படியே சர்வம் தர்ம வீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி, சனாதன தர்மமே அந்த சனாதன தர்மத்தினுடைய பலம்தான் வால்மீகிக்கு இப்ப ஏற்பட்ட ராமாயணமானது அருளை செய்யும்படியானதான ஒரு நல்ல வழி ஏற்பட்டது என்பதை சொல்ற. அதனால சனாதன தர்மம் வேதம், அந்த வேதத்தினுடைய வீரியம் தான் இந்த ராமாயணம். அதனால இது ஒன்னும் வேதத்துக்கு வித்தியாசமானது இல்லை என்பதையும், இந்த ராமாயணத்திலே சொன்னதெல்லாம் ஒன்னும் வார்த்தைகள் அவர்கள் பேசின அந்தந்த வார்த்தைகளையே
கவிதையாக சொல்லியிருக்கார் என்பதையும் பார்த்தோம். அதான் முதல் வாரமே சொன்னேன். சம்ஸ்கிருதத்துல அக்காலத்திலே பேசும்போது பதங்கள் சின்ன சின்ன பதங்களாக, எப்படி இங்கிலீஷ்ல எல்லாமே தனித்தனி பதங்களாகத்தான். இங்கிலீஷ்ல ரொம்ப சமாச பதம்னு கிடையாது. இப்போ சமாச பதம்னா ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அன்னைக்குதான் சொன்னேன் வந்து பிருந்தாவன அன்னைக்கு சொன்னது என்னன்னா பாராவயோ விசோஷண கலா பாரீன காலம் என்று பல பதங்களை சேர்த்து ஒரு பதங்களாக ஒரே பதமாக சொல்லி பேசுவது, அதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. ராமாயண காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் தனித்தனி பதங்களாகத்தான் இருக்கும். இப்போ தசரதர் சொல்ற ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமீதி மதிர்மம அப்படின்னு சொல்றார். அதனால நான் அசுமேதம் பண்ணலான்னு எனக்கு தோன்றதுன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு அந்த வார்த்தையில இருக்கிற எல்லா பதமும் தனித்தனி பதம். ஆனா இருந்தாலும் அவர் கவிதையா சொல்லியிருக்க மாட்டார், பேச்சாதான் சொல்லியிருப்பார். அதை எப்படி அவர் பேச்சா சொல்லியிருப்பாரோ அதையே கவிதையா திருப்ப முடியும். அதுதான் அனுஷ்டு ஸ்லோகத்துக்கு. ததர்த்தம் மம மதிஹி ஹயமேதேன யக்ஷாமி இதி பவதி அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அதுல இருக்கிற வார்த்தைகளையே பொறுக்கி அப்படியே கவிதையா மாற்றிடலாம். அது மாதிரியாக ஸ்ரீமத் ராமாயணத்துல யாரும் கவிதையா பேச மாட்டா. மித்யா பிரதிஜ்ஞாகுஸ்து சுகி பவதவாண்டா அப்படின்னு வெய்யறார் விஸ்வாமித்திரர் தசரதர். மித்யா பிரதிஜை என்ன பொய்ய சொல்லிவிட்டு சௌக்கியமா இருந்துக்கோ, போ ராமனை கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு கோவிச்சுக்கிறார். இவா கோவிச்சுக்கிறவா கவிதையா கோவிச்சுவா, அவர் எப்படி கோவிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு, காகுத்தா மித்யா பிரதிஜா சபாந்தவத்துவம் சுகி பவா அப்படின்னு கோவிச்சுப்பார். உடனே அதே அப்படியே கவிதையா திருப்புறார், மித்யா பிரதிஜ்ஞாகுஸ்து சுகி பவ சபாந்தவா அப்படின்னு. அதனால ஸ்ரீமத் ராமாயணத்துல யார் என்ன பேசி இருந்தாலும் அதெல்லாம் அவ பேச்சியே அப்படியே அனுஷ்டுப்புல திருப்ப முடியும். அது அனுஷ்டு ஸ்லோகத்துக்கு அவ்வளவு ஒரு அகாமடேட்டிவ் ஒரு அது நேச்சர் அது. அதனால அப்படியே ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லியிருக்கிறதுனால இதுல பேச்சும் ஒன்னும் தப்பு கிடையாது, ஒரு பொய்யும் கிடையாது. அது வர்ணனைகள், வால்மீகி பகவான் தன்னுடைய வர்ணனையினாலே காட்டை வர்ணிப்பார், வானத்தை வர்ணிப்பார், பூமியை வர்ணிப்பார் எல்லாம். அதனால பொய்யில்லாத ராமாயணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இத யார் மூலமா பிரச்சாரம் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு யுக்தி பண்ணினார். சரி, இருக்கிறதுலயே பிரச்சாரம் பண்ணுவது என்பது விவகாரம் இல்லாம பிரச்சனை இல்லாம ராமனுடைய புத்திரர்கள் இருக்கா, குசலவாள் இருக்கா, சீதையினுடைய ஒப்புதல் பெயர்ல அவளை கொண்டே பிரச்சாரம் பண்ணி வச்சுட்டார் என்பதாக பார்த்தோம். இதை மேற்கொண்டு சொல்றார் முடிக்குச்சே இந்த 4வது சர்க்கத்துல சாட்சாத் ராமாயணத்தை ஸ்ரீராமனே தன்னுடையதான சபையில வசிஷ்டர் வாமதேவர் முதலானவர்களுடைய கோஷ்டியில தம்பிகளோட கூட சேர்ந்து இருந்து ராஜபிரதானிகள் எல்லாரும் இருக்கிற சபையில அஸ்வமேதையாக பிரகரணத்துல ரிஷிகள் எல்லாரும் கேட்டு எல்லாரும் ஆமோதிச்சா ராமனும் சந்தோஷப்பட்டான் என்று சொல்லி ராமனே கேட்டு இதுல இருக்கிறது எல்லாம் நிஜம்தானே, சத்தியமூர்த்தியான ராமனிடத்துல ராமனுடைய சரித்திரத்தை சொன்னா சத்தியமாகத்தானே இருக்கும், சத்தியத்தா தானே ராமனும் ஒத்துப்பான் என்பதாக கதை எப்படி இருக்குன்னா, நாரதர் ஒத்துண்டு நாரதர் அனுகிரகிச்சு பரபிரம்மா இவர் சதுர்முக பிரம்மா அவரும் ஒத்துண்டு வேதமே அனுகிரகிச்சு வேதத்தினுடைய பலத்தினால இந்த ராமாயணம் ஏற்பட்டு அதை சாட்சாத்து கதாநாயகனான சக்கரவர்த்தி திருமகனே ஒத்துண்டு இப்ப ஏற்பட்டதான விஷயத்த இதுல சொல்லப்பட்ட அந்த சீதையினுடைய குமாரர்களே லோகத்துல பிரச்சாரம் பண்ணி இந்த ராமாயணமானது அப்படி பிரசித்தி அடைஞ்சது என்று சொல்லி அப்பா திருப்தியா கதையை ஆரம்பிச்சு விட்டார். இது மேற்கொண்டு கதையில இருக்கிறதான சொல்லாமல் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, அதை பார்க்க போறோம். இவ்வளவு 3 வாரமா சொன்னதுக்கு என்ன காரணம், இப்படியான அர்த்தங்கள்லாம் எங்க தெரியுதுன்னா 4 சர்க்கத்தை படிச்சாலுமே தெரியுது. ஆனா அதுக்கு மேல 5வது சர்க்கத்தினுடைய ஆரம்பத்துல வால்மீகி பகவானே என்ன பண்றாருன்னா, அதுதான் இதுல 5வது சர்க்கத்துல 4வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார், தரிதம் வர்த்தயிஷ்யாவஹ சர்வம் நிகிலம் ஆதிதஹ தர்ம காமாத்ரீதம் ஸ்ரோதவ்ய மனசூயா அப்படின்னு. அதனால இது தர்மம் காமம் மதம் எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் சொன்னதான இந்த விஷயத்தை எல்லாரும் பொறாம இல்லாம கேளுங்கோ அப்படின்னு. பொறாம ராமாயணத்தை கேட்கறதுல என்ன பொறாம இருக்குன்னா,
அதான் அந்த காலத்துல இருந்த சங்கடத்தை சொல்றாரு. இந்த வார்த்தையினாலே சொல்லிட்டார் வால்மீகி. வேத காலத்துல இப்படி காவிய சம்பிரதாயம் என்று ஆரம்பிச்சா ஒத்துப்பாளா அப்படின்னா இது யாரும் ஒன்னும் மறுக்க வேண்டாம், பொறாமப்பட வேண்டாம், இது தப்புன்னு எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம், கேளுங்கோ நல்லதுதான் என்று ஏற்கனவே 4 சர்க்கத்தினாலே நாரதர் அனுகிரகிச்சு, சதுர்முக பிரம்மா அனுகிரகிச்சு, சரஸ்வதியே ராமாயண ரூபத்திலே வாழ்க்கையில வந்து அதுவும் வேதத்தினுடைய வீரியத்தினாலே இதுல சொல்லப்பட்டு ராமனே ஒத்துண்டு, அதனாலே ராமாயணம் சர்வ விதத்தினாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறார். கோசலோ நாமமுதிதா சீதோ ஜரபதோ மகான். 5வது சர்க்கத்துல 5வது ஸ்லோகத்தில இருந்துதான் கதை ஆரம்பிக்கிறது. கோசலோ நாமமுதிதா, கோசல தேசம் நன்னா இருந்தது என்பதால சொன்னார், ஜனங்கள்லாம் நல்லவான்னு சொன்னார். இப்ப அதுல முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னார், இங்க ராஜா தசரதன் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு. இப்ப இந்த கதையில ராமாயணத்துல தசரதனுக்கு புத்திரர்கள் 4 பேர் இருந்தா, அந்த 4 பேர்ல ராமனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணமான பிறகு ஒரு நாள் பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு வரைச்சே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லியே கதையை ஆரம்பிச்சிருக்கலாம். என்ன கதை ராவணவதம் தான் விவரிக்க வேண்டியிருந்தால் வால்மீகி இந்த சர்க்கங்கள்லாம் சொல்லியிருக்கவே வேண்டாம். இப்போ விசேஷமா சில சர்க்கங்கள்லாம் போட்டு ராமாவதாரம் எப்படி ஏற்பட்டது என்பதை 18வது சர்க்கத்துல சொல்ற. அந்த 18வது சர்க்கத்துல சொல்ற வரைக்கும் வால்மீகிக்கு என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்றத மேற்கொண்டு பார்க்க போறோம். அதுல முதல்ல தசரத மகாராஜானவர் அவர் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். இக்ஷ்வாகு வம்சம், சாட்சாத் வைவஸ்வத மனுவனுடைய வம்சம் இக்ஷ்வாகு வம்சம். அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல விசேஷமா கோசல தேசத்துல அது அயோத்தியை என்கிறதான தலைநகரை கொண்டு அவர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதுல தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவிது சர்வசங்கிரா தீர்க்கதர்ஹீமா தேஜா பௌரஜான பதபுரியா. தசரத மகாராஜாவை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். இந்த அயோத்தியா நகரத்திலே உலகத்தை ஆண்டுவோரான சக்கரவர்த்தியான தசரத சக்கரவர்த்தி இருந்தார். சரி, அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு, அவரா சக்கரவர்த்தின்னா என்ன சொல்லுவா அப்படின்னா, அவர் ரொம்ப மகாவீரர், மகாசூரராகும், உலகத்தையே ஜெயிச்சவராகும், உலகம் எல்லாம் அவருக்கு அடி பண்ணிட்டு கொண்டிருந்ததாகும், அப்படி இப்படின்னு தானே சொல்லுவா. ரொம்ப பிரபாவம் உடையவராகும். தசரதரை இன்ட்ரோடியூஸ் பண்றார். பூலோக சக்கரவர்த்தியினுடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னா அயோத்தியா வேதவிது. பூலோக சக்கரவர்த்தியினுடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்ன சொல்றார்? வேதவிது. அவர் வேதாத்தியனம் பண்ணவர். சுவாமி ஒரு ராஜாவை பத்தி சொல்றதுன்னா இது வரைக்கும் இப்படி யாரான இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காளா? இது வரைக்கும் வால்மீகி இப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னி வரைக்கும் யாரும் ஒரு ராஜாவை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணச்சு இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராஜாக்களை பத்தி கதை பேசியாச்சு. எல்லாரும் யாராவது ராஜாவினுடைய பிரபாவங்களை பத்தி சொல்லச்சே இன்ட்ரோடக்ஷன் வேதவித்துன்னு சொல்லுவாளா? தசரதர்னா யாரு அப்படின்னா 10 திக்களையும் தேர் நடத்தி தேவர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணி அசுரர்களை எல்லாம் ஜெயிச்சு வீரராக பெரிய ஐஸ்வர்யத்தோட மகா பிரபாவராக இருந்தார் அப்படின்னு இப்படிதானே சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டார் இவர். எப்படின்னா தசரதர் அப்படின்னா வேதவிது அப்படின்னு அத்தியனம் பண்ணவராயிருந்தார். இதுக்கு என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன தாத்பரியம்னா, ராஜாவா இருக்கிறவன் அவன் முதல் அத்தியனம் பண்ணவனாயிருந்தா தான் ராஜாவுக்கும் க்ஷேமம், தேசத்துக்கும் க்ஷேமம். அதுதான் ராஜாவா இருந்தா மாத்திரம் போருமா? அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா போருமா? அதிகாரத்துல அநியாயம் பண்ணிட்டு இருந்தாலும் கேட்பாரு இல்லாம, தட்டி கேட்பாரு இல்லாம இருந்தா இது என்ன ராஜ்யமா? இது ராஜ்யம்ன்றது எதற்காக அப்படின்றது இந்த வார்த்தையினாலே சொல்றார். வேதம்ன்றது எதற்காக, ராஜ்யம்ன்றது எதற்காக? ராஜ்யம் பண்றவனுக்கு வேதம் எதற்காகனா, வேதம் என்பது ஒரே கொள்கைதான் வேதத்துக்கு. பூமியிலே பிறக்கிறவன் கொஞ்சம் நெஞ்சம் புண்ணியம் பண்ணி பிறக்கல. அதுவும் பூமியிலே பிறக்கிறவன் ஏதோ அடுத்தடுத்து திருப்பியும் மனுஷனாவே பிறந்துட்டு இருக்கான்னு கிடையாது. எப்போ 1000 லட்சம் வருஷத்துல, எப்போ கோடி வருஷத்துல ஒரு வாட்டி தான் ஜென்மா கிடைக்கும், மனுஷ ஜென்மா கிடைக்கும். அப்படியாக அந்த மாதிரியாக கிடைச்சவாள்லாம் ஏற்கனவே எங்கேயோ நரகத்தெல்லாம் போயிட்டு வந்தவா, சொர்க்கத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தவா, எவ்வளவு சிரமப்பட்டவா, என்னென்னவோவா எல்லாம் பிறந்தவா.
எத்தனையோ மிருக ஜாதிகளிலே பிறந்தவா, புழு பூச்சியெல்லாம் பிறந்தவா. இப்பேற்பட்டவர்கள் அப்படி மனுஷர்களா பிறந்து ஒரு சமுதாயமாக ஒரு காட்சி கொடுக்கச்சே வேதம் இந்த சமுதாயம் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண கூடாது. அதனால இந்த சமுதாயமானது இதுக்கு பிறகு ஒரு நாளும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறவன் ஒருத்தரும் மரணம் அடைவான் நிச்சயம். ஆனா மரணத்துக்கு பிறகு ஒருத்தனும் நரகம் போகக்கூடாது. இனிமேல் நரகலோகத்துக்கு மனுஷனா பிறந்தவன் நரகம் போகக்கூடாது. அதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்யணும். அதுதான் வேதத்தினுடையதான முதல் கொள்கை. மோட்சத்துக்கு போறான்றதுனா அதுக்கு மேற்கொண்டு வழி சொல்லி கொடுத்து விடணும். ஏன்னா அவனவன் பிரயத்தனம் படணும். மோட்சத்துக்கு பிரயத்தனப்பட்டு நல்ல விதத்துல மோட்சத்துக்கு போனான்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா மோட்சத்துக்கு போறானோ இல்லையோ நல்ல லோகங்களுக்கு கட்டாயம் போகணும். சொர்க்கலோகத்துக்கோ மகர்லோகத்துக்கோ தபோலோகத்துக்கோ சதுர்முகலோகத்துக்கோ கந்தர்வலோகத்துக்கோ எங்கேயாவது போகட்டும். எங்க போனா இந்த மாதிரி பூலோகத்தில் இருக்கிற சிரமங்கள் இருக்காதோ, எங்க நரகத்துக்கு போகாம எங்க வேணா போகட்டும். அதுதான் வேதத்தினுடைய கொள்கை. அதற்காகத்தான் வேதமானது இதுக்கு அடுத்த வாழ்க்கை இவனுக்கு என்னவா இருக்கணும் என்பதைத்தான் ஆலோசிக்கிறது. அதற்காக அவன் இங்க என்ன பண்ணணும் என்று யோசிக்கிறது. சுவாமி தேசிகன் சாதிப்பார், நரகத்துக்கு நாற்றங்காலான சம்சார மண்டலத்திலே அப்படின்னு. இந்த பூமின்றது என்னது? நரகத்துக்கு நாற்றங்கால். இது இங்க ஒருத்தன் தப்பு பண்ணினான்னா நரகம், திருப்பியும் அடுத்த தப்புக்கு அதுக்கும் அதே நரகம் தான், அதுக்கும் திருப்பி நரகம் தான். ஒரு ஜென்மாவிலே எத்தனை தப்பு பண்றானோ அத்தனை முறை நரகத்திலே அத்தனை பல வருஷங்கள் இருப்பான்னா அப்பேற்பட்ட கட்ட வாழ்க்கையை சம்பாதிக்கிறதுக்கா இந்த பூமியில ஒருத்தன் பிறக்கணும்? பிறந்தவன் நல்லவன் ஆயிருந்து நன்னா இருக்கணுமே அப்படின்னா சரி, அவன் நன்னா இருக்கணும்னா யார் அவனை நன்னா இருக்கிறதுக்கு நெறிமுறைப்படுத்த முடியும்னா யார் வேதாத்தியனம் பண்ணிடுற ராஜாவினுடைய கட்டளைத்தான் பூலோகம் பூராவும். ராஜாவினுடைய இஷ்டம்தான். ராஜா எப்படியா அதான் சொல்லுவா, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழின்னு சொல்லுவா. அதனால ராஜாவானவன் யோகியனா இருக்கணும், அத்தியனம் பண்ணவனா இருக்கணும், வேதத்தை மதிக்கிறவனா இருக்கணும், தானும் வேதத்தை அனுசரிக்கிறவனா இருக்கணும், வைதிக கர்மாக்களை பரிபாலிக்கிறவனா இருக்கணும். அப்பேற்பட்டவனா இருந்தால்தான் ராஜ்யத்தில் இருக்கிறவனுக்கும் க்ஷேமம். அவனும் வேதத்தை மதிப்பான், வைதிகனா இருப்பான். ராஜாவத்தம் தத்தாரின்னு சொல்லுவா பொதுவா தமிழ் பாஷையில. அந்த மாதிரி தத்தாரியா போக்கிரியா வேதத்தை மதிக்காதவனா எத்தனை அநியாயம் பண்ணாலும் என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை என்று அப்படியா தலை நிமிர்ந்து தடிகட்டு போறவனா இருந்தால் அப்புறம் ராஜ்யத்துல யார் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்றவனுக்கு தான் சகாயம் இருக்குமே ஒழிய, அதனால அபச்சாரம் தான் வாழ்க்கையா இருக்குமே ஒழிய ஆச்சாரம்ன்றது வாழ்க்கையா இருக்காது. அதனால வால்மீகி பகவான் லோகத்துக்கு ராமாயணத்தை சொல்ல வந்தவர் எது நியாயம், எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வார்த்தையினாலே எடுத்து காட்டுறார். சத்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவித்து. வேதத்தை மதிக்கிறவன் தானே நான் ராஜ்யத்துல வைதிகத்தையும் பரிபாலம் பண்ணுவான். வேதத்துல இருக்கிறவன் தானே சனாதன தர்ம பிரகாரம் ராஜ்யம் நடத்துவான். ராஜாவுக்கு என்ன கடமைன்னு சொன்னா தன்னுடைய ராஜ்யத்தில வசிக்கிற ஒரு ஜீவனும் நரகத்துக்கு போக கூடாது, போக விடக்கூடாது. இது ராஜாவுடைய கடமை. ராஜா சொன்னா ராஜானும் ராஷ்டிரஜம் பாபம்னு சொன்னான். ஏய் ராஜா, ராஜான்னு திமிரா இருக்காத, ராஜ்யத்துல ஒவ்வொருத்தன் பண்ற பாபத்திலையும் 50% உனக்குடா அப்படின்னு சொல்லிச்சு தர்மசாஸ்திரம் சொல்லுச்சு. அப்ப ராஜா ராஜ்யம்ன்றது அவ்வளவு பயமான இடம். அது பயஸ்தானமே ஒழிய அது சுகஸ்தானம் கிடையாது. பயஸ்தானம், அது பயப்படணும். ராஜ்யத்துல எவன் என்ன பாவம் பண்ணுவானோ என்று பயப்படணும். அதனாலதான் கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா இருந்தான். அவன் பார்த்தான், அவன் பெருமாளிடத்துல என்ன வரம் கேட்டான்னா, இந்த ராஜ்யத்துல யார் என்ன தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாளோ நினைக்கிறதுக்கு முன்னாடி அவ முன்னாடி போய் நான் மிரட்டி அவளை தப்பு பண்ண விடக்கூடாது. ஏன்னா அவ தப்பு பண்ணாவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாபத்துல 50% வாங்கினா அதுக்கு மேல என்ன பிராயச்சித்தம்னு நானும் தேடிண்டு அவனும் தேடிண்டு இப்படியே ராஜ்யம் பூராவும் தப்பே எல்லாரும் பண்ணினா விட்டு நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற கட்டம் வேண்டாம் எனக்கு. அதனால அது யாரு தப்பு செய்ய போறாளோ அவ தப்பு செய்யறத நினைக்கச்சேவே எனக்கு அவ தப்பு செய்ய போறான்னு தெரிஞ்சு அவ முன்னாடி நான் போய் நின்று அவர்களை மிரட்டி திருத்தும்படியானதான எனக்கு ஒரு நல்ல வழியை அனுகிரகம் பண்ணும்னு அப்படி வரம் வாங்கிட்டான்னு கார்த்தவீரியார்ஜுனன். அதனால கார்த்தவீரியார்ஜுனன் ரொம்ப கொண்டாடுறா புராணங்கள்ல. ராஜாவா இருந்தனாலும் அவ அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்லோகன் ரொம்ப வசந்தவன் என்று.
அப்படியா இங்க தசரதர் வேதவித்தா இருந்தார்ன்றதுக்கு காரணம் என்ன? ராஜாவா இருக்கிறவன் அத்தியனம் பண்ணவனாயிருந்தான்னா ராஜ்யத்துல வைதிகத்தை பரிபாலிப்பான். கௌதம தர்மசூத்திரத்துல சொன்ன ராஜாவுக்கு என்ன கடமைன்னா, ராஜாவுக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே எல்லாரும் அவரவர்கள் அனுஷ்டிக்க வேண்டியவர்கள் வைதிக தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்களா, அனுஷ்டிக்காமல் போனால் அவர்களுடைய சொத்தை பறிமுதல் செய்து நாடு கடத்த வேண்டும். இது கௌதம தர்மசூத்திரத்துல அபிப்பிராயம். இது தப்பு பண்ணிட்டு இருக்கிறவன் எந்த ராஜ்யத்துல எதுக்கு இருக்கணும்? அக்னிஹோத்திரம் பண்ணாத பிராமணன் எந்த ராஜ்யத்துல எதுக்கு இருக்கணும்? தப்பு பண்றவனா இருந்தா அவனுடைய பாபத்துல 50% எனக்கு அவன் கப்பம் கட்டுறதுக்காக நான் அதுக்காக அவனை இங்க வச்சிருந்து சம்ரட்சிக்கணும். அதுக்காக நான் சேனையை வச்சு, போலீஸ வச்சு, ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் வச்சு, முனிசிபாலிட்டி வச்சு நான் எதுக்கு அவனை காப்பாற்றணும்? முதல்ல விரட்ட அவனை. அப்படி கௌதம தர்மசூத்திரம் ராஜா அவனுடைய கடமையா சொல்லிச்சு. அக்னிஹோத்திரம் பண்ணாத பிராமணனா இருந்த சொத்தை பறிமுதல் பண்ணு, கடத்து அவனை முதல்ல. பண்றானா இல்லையான்னு கேளு, பண்ண வெயி என்பதாக இப்படி ராஜாவுக்கு கடமை. ராஜ்யத்திலே ஒருத்தன் செத்து போயிட்டான், அனாதையா போயிட்டான் சுவாமி, என்னமோ தெரியல, அவனுக்கு உறவுக்காரா இல்ல ஒண்ணும் இல்ல, அனாதையா போயிட்டான்னா யாராவது அவனை சேர்ந்தவா கொஞ்சம் தெரிஞ்சவா யாராவது அந்த பிரேதத்தை சம்ஸ்காரம் பண்ணலன்னா ராஜாவுக்கு கடமையா சொல்லிருக்கு. ஏன்னா அந்த பிரேதத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணான்னா அதனாலேயே அவனுக்கு ஒரு நல்ல கதி ஏற்படுமோ இல்லையோ. எதுக்காக சம்ஸ்காரம் பண்ண சொல்லிட்டு நம்ம மதத்துல மட்டும்தான் இறந்தவர்களுக்கு சம்ஸ்காரம்ன்றது ரொம்ப விசாரமா சொல்லியிருக்கு. வேற மதங்கள்ல கிடையாது. ஏதோ கொஞ்சம் போனதுக்கு கொஞ்சம் துக்கம் அனுஷ்டித்து கைய கோப்பிட்டு மனசாந்திக்காக அவ ஆத்மா சாந்தி அடைவதாக எத்தையோ ஒண்ணும் கொஞ்சம் ஏதோ முணுமுணுன்னு ஏதோ ஒரு அரை வார்த்தையை சொல்லிவிட்டு அத்தோட ஏற்கட்டினான்னா அதுக்கப்புறம் ஒன்னும் கிடையாது. ஏதோ வழக்கேத்துறது சுத்துறது அத்தோட முடிஞ்சு போச்சு. அவளுக்குலாம் என்ன அதுக்கப்புறம் ஆத்மாவானுக்கு என்ன ஆறுது, அதுக்கு ஏதாவது ரெமெடி உண்டான்னு தெரியாது. மற்ற மதங்கள்லாம் அஜ்ஞானம். நம்ம மதத்துல சனாதன தர்மமானபடினாலே இது சாட்சாத் சர்வேஸ்வரனுடைய மதமா இருக்கிறபடினாலே பெருமாள் கருணையோட இந்த வழியை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அதே போனவர்களுக்கா இருந்தால் ஒரு நல்ல வழி வேணும்னா முதல்ல பிரேத சம்ஸ்காரம் நன்னா நடக்கணும். ராஜாவுடைய கடமை. அதனால கர்த்தா என்று சொன்னால் எப்படி ஆக்கும்? அந்த போனவனுக்கு செத்தவனுக்கு பிள்ளை முதல் கர்த்தா அப்படின்னு சொன்னான்னா, சரி பிள்ளை இல்லைன்னா அடுத்த கர்த்தா யாரு? அவாளும் இல்லைன்னா அடுத்த கர்த்தா யாரு? அவாளும் இல்லைன்னா அடுத்த கர்த்தா யாரு என்று இப்படி கர்த்தாக்களை பரிசப்படுத்திட்டே வரச்ச ராஜாவுக்கு சொல்லிட்டு கடைசியா கர்த்தாவா சொல்லிட்டு அவனாவது பண்ணி வைக்கணும். அந்த ஆத்மாவுக்கு நடிக்க கூடாது சேர்ந்து அப்படிலாம் சொல்லிருக்கு. அதனால இப்ப ஏற்பட்டதான ஒரு வைதிகமான ஒரு ராஜ்யமா இருக்கணும்னா ராஜா வைதிகா இருந்தா தானே சுவாமி. அதனாலதான் சொல்லிட்டு ராஜாவானவன் வேதவித்தா இருக்கவன். இவ்வளவு பெரிய கோல் தசரதர் 10 திக்கிலையும் தேர் நடத்தினவர். அவர் அவருடைய தேர் 10 திக்கிலையும் போகும். அதனாலதான் 10 திக்குன்னா மேல கீழையும் போகும், பூமிக்குள்ள அனாயாசமா போகும், தான் வழி ஏற்படுத்திட்டு போகும். அப்ப ஏற்பட்டதான தேரை உடைய வந்ததுனாலே தசரதர்னு பேர் வாங்கினவர். அவர் அவருடைய பிரசாபத்தை சொல்லட்டு 10 திக்கிலையும் தேர் நடத்தினவர், தேவர்களுக்கு உபகாரம் பண்ணவர், அசுரர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டினவர்னு சொல்ல வேண்டிய இடத்துல அது என்ன சொன்னார்னா, தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவிது. வேதத்தினுடைய பெருமையை தானே ராமாயணம் சொல்ல வந்திருக்கு. நம்ம இன்னும் பார்க்க போறோம். ராமாயணமும் அந்த வேதத்தினுடைய பெருமையை சொல்ல வந்ததுனால தான் இந்த ராமாயணத்துக்கு அத்தனை பெருமை. அதனால்தான் வேதமே ராமாயணம் ஆச்சுன்னு சொல்லுவோம். வேத பிராச்சேதாதாசீட்டு சாட்சாத் ராமாயணாத்மனான்னு பார்க்க போறோம். அப்ப ஏற்பட்டதான ராஜ்யமா இருந்தது. அதனால வேதவித்து அவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் வேதவித்தா இருந்தான்னா நல்லவனா இருந்துருவானா சுவாமி. என்ன சுவாமி இது வேதாத்தியனம் பண்ணவன் நல்லா இருந்துருவானா என்றால், வேதாத்தியனம் எப்படி பண்ணார் அவர்? வேதாத்தியனம் என்ன ஸ்கைப்ல பண்ணாரா? வேதாத்தியனம் பண்றதுன்னா அக்காலத்துல எப்படி தெரியுமா வேதாத்தியனம் பண்ணணும்னா, குரு குலத்திலே போயிருக்கணும், ஆச்சாரியரிடத்திலே சுஷ்ரூஷை பண்ணணும், ஆச்சாரியர் சுஷ்ரூஷையினாலே சந்தோஷப்பட்டால்தான் வேதத்தையே சொல்லிக் கொடுப்பார், இல்லைன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டார். உபநிஷத்துல நிறைய கதை வருது. ஆச்சாரியர் ஒரு பையன் போய் வாசிக்க போனா டேய் 400 மாடு இருக்கு, இந்த 400 மாடியை வளர்த்து ஒன்னோட ஒண்ணு அது குட்டி போட்டு 1000 மானா விட்டு வா, இந்த மாட்டெல்லாம் அப்படி 1000 பசுமாடாக்கி கொண்டு வா, இத அதுக்கப்புறம் உனக்கு அத்தியனம் பண்ணி வைக்கிறேன்றார் அவர். அப்படியெல்லாம் அந்த கால சுஷ்ரூஷையினாலதான் வேதாத்தியனம் கிடைக்குமே ஒழிய அப்படியா? அது மாத்திரம் இல்ல,
ஆச்சாரியரோட இருந்து ஆச்சாரியருடைய அனுஷ்டானத்தை பார்த்து ஆச்சாரியருடைய அனுஷ்டானத்துக்கு தானும் ஒத்தாசையா இருந்து அந்த சிறுவனா இருக்க சேவே உலகம் தெரியாதவனா இருக்க சேவே பெண்ணாசை மண்ணாசை ஒன்றும் வராம இருக்க சேவே பிரம்மச்சரியா இருந்து வேதாத்தியனத்தை ஒரு நல்லவாளுடையதான அகத்திலே அந்த புண்ணியாத்மாவினிடத்திலே இருந்து வேத மந்திரங்களிலே சித்தி உடையவரான ஆச்சாரியரிடத்துல வேதாத்தியனம் உபதேசம் பண்ணி வாங்கிட்டு வரவன் யோகியனா இருப்பானா அயோக்கியனா இருப்பானா? பெரியவாளிடத்துல பழக ஆரம்பிச்சாலே நமக்கே நாம கொஞ்சம் அவரை போல நாம கொஞ்சமாவது இருக்க கூடாதா? அவள்லாம் எப்படியோ இருந்தா நாம ஏதோ கொஞ்சமாவது அனுஷ்டிக்கணும்னு நமக்கே ஒரு ஆசை வருது. இவ்வளவு பொல்லாத்தனம் இருக்கிற இந்த கல்மஷமான மனசுலயே இப்படி ஒரு ஆசை வருச்சு. எப்பேற்பட்ட வசிஷ்டாதிகளுடையதான ஆசிரமத்திலே இருந்து தசரதரானவர் அத்தியனத்தை பண்ணினவராயிருந்தால் அவருடையதான அனுஷ்டானம் எப்படி இருக்கும், அவருடைய ஆச்சாரங்கள் எப்படி இருக்கும், எப்படி யோக்கியமா இருப்பார்? ஒரு தப்பு பண்றதுக்கு மனசு போகுமா? வசிஷ்டவியபதேசனகா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லச்சே, நீங்கெல்லாம் வசிஷ்டருடைய சிக்ஷையில வளர்ந்தவாளாச்சே, உங்களிடத்துல ஒரு தப்பு வருமா அப்படின்னு விஸ்வாமித்திரரே பிரமிக்கிறார். அவர் அப்பேற்பட்டவரா இருந்ததுனாலே அதான் சொன்னார் வேதவித்து அப்படின்னு. அத்தியனத்தை ஆச்சாரியரிடத்திலே முறையா பண்ணி அதை முறையா வாழ்வதற்கும் தெரிஞ்சுண்டு அத்தியனம்னா அந்த காலத்துல வெறும் அத்தியனம் கிடையாது, இந்த வெறும் பஞ்சாதி மாத்திரம் சொல்றவா கிடையாது. வேதார்த்தத்தோட சீக்ஷா வியாக்கரணம் சந்தசு ஜோதிடம் நிருக்தம் கல்பம்னு வேத அங்கங்களோட அத்தியனம் பண்ணுவா. அவளைத்தான் அந்த காலத்துல வேதாத்தியனம் பண்ணுவான்னு சாதாரணமா சொல்றது. அதனால சொல்ற அப்படியானவன் இவ்வளவு தூரம் ஒரு பெரிய பரம வைதிகனா இருக்கிறவன் ராஜாவா இருந்தான்னா தேசம் எப்படி இருக்கும் பாருங்கோ. அதனால இப்பேற்பட்ட வைபவம் எல்லாம் தெரியாம இந்த சூக்மமும் தெரியாம இதெல்லாம் காலப்போக்குல எல்லாம் மாறி போனதுனாலதான் எல்லா விதமான தப்பு எந்த தப்பும் இதை செய்யலாம், எந்த மதமும் கொழிக்கலாம், எந்த பேச்சும் பேசலாம், எந்த அநியாயத்தையும் கேட்பார் கிடையாதுன்னு கலிகாலம் அப்படியும் மேல மேல முத்திண்டே வருது. இது கலிகாலம் இல்லையே, அதனால மேல சொல்றார் வேத வித்து அப்படின்னு. இது ரொம்ப யோசிக்க நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் மனசுல வரும். ஆனா இருந்தாலும் இந்த மார்க்க தரிசனம்னு சொல்லுவா, இந்த மாதிரியான விஷயங்கள்னு காட்டினா போதும்னு படுறதுனால இப்ப அடுத்தது மேல விஷயத்துக்கு போலாம். இப்ப ஏற்பட்டதான ராஜா வேதவித்தா இருந்து ராஜ்யம் பண்ணதுனாலே சரி, அந்த ஊர்ல இருந்தவாள்லாம் எப்படி இருந்தா சுவாமி அப்படின்னு ஊர்ல இருக்கிறவாளை பத்தி சொல்ற. இந்த ஊர்ல இருக்கிறவா எப்பேற்பட்டவா அப்படின்னு. ஊர்ல இருக்கிறவாளை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னு, ஆஹா எல்லாரும் பணக்கார ஆளா இருந்தா, எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தா, அப்புறம் எல்லாரும் புத்திசாலிகளா இருந்தா அப்படிதானே ஊர்ல இருக்கிறவாளை பத்தி சொல்றதா இருந்தா. இல்லைன்னா இப்ப இருக்கிற மாதிரி சொல்லுவா. சில பேர் நல்லவா சில பேர் கெட்டவா எல்லாம் சுவாமி கலந்துதான் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ற. அயோத்தியில இருக்கிறவாளெல்லாம் சொல்லச்சே பாருங்க, ராஜாவானவன் வேதவித்தாயிருந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனாயிருந்து ராஜ்யத்தை தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறவனா இருக்கு. ஊர்ல இருக்கிறவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா நிறைய சொல்றார். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் மட்டும்தான் நாம கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப விவரிச்சுட்டே போனா அப்புறம் இந்த ராமாயணம் ஓயாது. எப்படி சொல்றாரு அப்படின்னா, தஸ்மின் குரவரே கிருஷ்டாக தர்மாத்மான பகுஸ்ருதாக அப்படி. அந்த ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, எல்லாரும் தர்மாத்மாக்களா இருந்தா, பகுஸ்ருதாக எல்லாரும் நிறைய படிச்சவாளா அத்தியனம் பண்ணவாளா இருந்தான்னு குவாலிபிகேஷன் பத்தி இல்லையோ. ராஜாவானவன் இப்படி இருந்து ராஜ்யத்தை தர்ம மார்க்கமா ராஜ்யம் நடத்திட்டு போனான்னா பின்ன என்ன ஊர்ல என்ன ஒரே பொல்லாத்தனமும் போக்கிரித்தனமுமா இருக்கும். ஊர்ல எங்க பார்த்தாலும் காராய கடையை திறந்து வச்சுட்டு மூட மாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான், மூடவே முடியாதுன்றான் இந்த தமிழ்நாட்டுல கவர்மெண்ட். ஏன்னா தஸ்மின் குரவரே தர்மாத்மானோ பகுஸ்ருதாக அப்படின்னு. அப்படி வந்து சாராய கடையை திறந்து வச்சுன்னு அந்த அத்தனை சாராய கடைக்கும் கவர்மெண்ட்ல இருக்கிறவாளே ஏஜென்ட். எப்படி உருப்படும்? தர்மாத்மானோ பகுஸ்ருதாக அப்படின்னு. மொத்த பேரும் தர்மாத்மாக்களா இருந்தா, ராஜா தர்மஷனா இருந்தான்னா அத மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு தமிழ் பாஷையில ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கு தகுந்தா போல ராமாயணம் சொல்றாரு பாருங்க. தர்மாத்மான எல்லாரும் தர்மிஷ்டாளா இருந்தா யாரும் தப்பு பண்றவா கிடையாது. இப்படி இருக்கிறதுக்காகத்தானே அவன் ராஜாவா இருக்கான். இவ அதர்மாத்மாக்களா இருந்தான்னா இந்த அதர்மத்துல 50% ராஜாவுக்குன்னே வரும். அதனால ராஜாவும் தர்மிஷனா இருந்தான், பிரஜைகளும் தர்மிஷர்களா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றார்.
அந்த ஜனங்களை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா வர்ணிக்கிறார். அதை தாண்ட ஒண்ணு ஆச்சரியமா சொல்வார், நான் வித்வான் நச்ச நாஸ்திகா அப்படின்னு. சரி, இந்த ஊர்ல ஒரு நாஸ்திகன் கூட கிடையாதுண்டா, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி பகவான் கிடையாது, வேதம் கிடையாது, யாரையா பார்த்தா இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பகுத்தறிவுவாதம்னு ஒண்ணு அந்த காலத்துல இந்த தமிழ்நாட்டுல ரொம்ப இப்பவும் இருக்கு. எல்லாம் ஒரே நாஸ்திகவாதம். 60,000 ராஜ்யம் பண்ணி ஒரு நாஸ்திகனை உருவாக்க தெரியவில்லை. தசரத மகாராஜாவுக்கு 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணி ஒரு நாஸ்திகனை சிருஷ்டி பண்ண தெரியல சுவாமி. அவனவன் 2 பத்திரிகை 2 பேப்பர் பத்திரிகை ஆரம்பிச்சு விடுறான், உடனே நாஸ்திகவாதம் அச்சு அடிச்சு விடுறான், எல்லாரும் விழுந்து விழுந்து படிக்கிறா. உடனே ஆட்சியாளா இருக்கிறவாள் கூட சந்தேகம் வந்து வருது. ஆமா, அவன் கேட்கறதுலாம் கரெக்ட் தானே சொல்ற, நான் வித்வான் நச்ச நாஸ்திகா, நாஸ்திகத்துக்கு இடம் கொடுப்பானு, ஆத்மாவுக்கு அழிவு கொடுக்கக்கூடியதான நாஸ்திகத்தை பரப்புறதுக்கு ராஜா எதுக்கு, அதனால நான் வித்வான் நச்ச நாஸ்திகா, ஒரு நாஸ்திகன் கிடையாது சுவாமி அந்த ஊர்ல அப்படின்னாரு. ரொம்ப சொல்றார், இவரும் நன்னா வர்ணிக்கிறார், கர்ணனும் கம்பனும் ரொம்ப நன்னா வர்ணிக்கிறார் ராமாயணத்துல. ஆனா இருந்தாலும் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். சரி, இப்படியாக இந்த ராஜ்யமானது நன்னா இருந்தது. இப்ப ஏற்பட்டதான ராஜ்யத்துல ராஜாவுக்கு மந்திரிகள்லாம் இருந்தா, மந்திரிகளும் இருந்தா, அதே மாதிரி அமாத்தியர்கள் மந்திரிகள்னு 2 செட்டு இருந்தான்னு சொல்றார் வால்மீகி. அமாத்தியர்கள் மந்திரிகள் அப்படின்னு 2 செட்டு. இந்த புரோஹிதர்கள்னு ஒரு குரூப், அவா ஒரு செட்டு, அவளும் ஒரு செட்டு மந்திரி. அதுக்கு அடுத்தது இந்த சுமந்திரர் முதலான அவளும் ஒரு செட்டு மந்திரி. 2 செட்டு கேபினெட். இது என்ன சுவாமி 2 செட்டு கேபினெட் அப்படின்னா, ஒரு செட்டு கேபினெட்ல ஒன்லி பிராமின்ஸ். கேட்டாலே அதிசயமா இருக்கா? இதெல்லாம் மொத்த கவர்மெண்ட்ல ஒரு பிராமணால இருப்பாளான்னு தெரிய மாட்டேங்கிறது. யாரும் பிராமணன் இருக்கானான்னு விசாரிக்கிறது இல்ல. முஸ்லீம் இருக்கானா, அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் இருக்காளா, லேடிஸ் இருக்காளா, இதுதான் இப்போ இந்தியால பாரத தேசத்துல ராஜ்யம் அமைக்கச்சு. இதுல முஸ்லீம் இருக்காளா, கிறிஸ்டியன்ஸ் இருக்காளா, அப்புறம் லேடிஸுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா, இதெல்லாம் தான் இங்க விசாரம். இங்க ஷெட்யூல் காஸ்டுக்கு இருக்கா அப்படின்னு ஒருத்தனாவது பிராமணன் இருக்கானான்னு கேக்குறது கிடையாது. இங்க சொல்ற ராஜ்யம்னா எப்படி இருக்கணும்னா அப்படின்னு, ராஜ்யம் எப்படி இருக்கணுமா அப்படின்னு, அதுல முதல்ல ராஜ்யத்துக்கு ஃபர்ஸ்ட் கேபினெட் மொத்தம் யாருன்னா, வசிஷ்டோவாம தேவச்ச ஜாபாலிரத காஷ்யப அப்படின்னு, ஸ்ரீயக்ஞா ஜாபாலி காஷ்யபர் கௌதமர் மார்க்கண்டேயர், அதுக்கப்புறம் காத்தியாயனர் வசிஷ்டர், இதெல்லாம் இப்பேற்பட்டவாதான் கேபினெட். இவாதான் அட்வைஸ் பண்ணணும் ராஜாவுக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் இவாளுடைய அட்வைஸ் தான், இவாளுடைய அட்வைஸ். இது பிரகாரம் சரி, இவாள்லாம் அட்வைஸ் பண்றவாளை ஒழி எக்ஸிக்யூட் பண்றவா கிடையாது. அது ஒரு கஷ்டம் இல்லையா? இவாள்லாம் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவா, அவளுதான் கையில தர்பத்தை எடுத்துன்னு கிளம்பி போயிடுவா. நான் அந்த யாகம் பண்றேன், இந்த யாகம் பண்றேன், அக்னிஹோத்திரம் இருக்கு அப்படின்னு. அட்வைஸ் பண்றவா சாமர்த்தியமா நல்ல விஷயம், நல்ல புத்தியோட, தர்மத்துல புத்தியோட அவ அட்வைஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்க வழிய, ராஜ்யத்துல மேற்கொண்டு காரியங்கள் செய்யறதுக்குன்னா இவா போய் இறங்கி ஃபீல்டுல இறங்கி செய்ய மாட்டா. இவா அதுக்காக ஃபீல்டுல இறங்கி செய்யறதுக்கு இன்னொரு கேபினெட். அது யார் சுவாமி அப்படின்னா, அதுலதான் இந்த சுமந்திரர் அப்படியா இந்த மாதிரியானவெல்லாம். அதுல யாரு இருப்பா அப்படின்னா க்ஷத்ரியாளும், முக்கியம் எல்லாம் க்ஷத்ரியாள் இருப்பா. அந்த அந்த அடுத்த கேபினெட்ல க்ஷத்ரியாள் இருப்பா. இந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்ல பிராமணாள் தான் இருப்பா. அதான் சொல்றாரு. எப்படின்னா பிராமணாள் அட்வைஸ் பண்ணி க்ஷத்ரியாள் எக்ஸிக்யூட் பண்ணுவா. அதுல அந்த க்ஷத்ரியாள் எப்படின்னா 4 திக்குக்கும் அவெல்லாம் இதுவா இருப்பா, அதாவது சேனாபதிகளா இருப்பா. 8 திக்கிலையும் சேனை நடத்துறவாளா இருப்பா. 8 திக்கிலையும் போய் அங்கங்க ராஜ்யத்தை பரிபாலிக்கிறவாளா இருப்பா. இப்படியா இருந்தாதான் ராஜ்யத்துல அந்த வைதிகமானது பரிபாலிக்கப்படும். வைதிகமானது பரிபாலிக்கணும்னா அட்வைசர் வைதிகமா இருந்தா தானே வைதிகமானது பரிபாலிக்கப்படும். அப்பதானே ஆத்மா நரகத்துக்கு போகாம இருக்கும். அட்வைசர்ஸ் வேதாத்தியனம் பண்ணாதவாளா, வைதிகத்துல ருசி இல்லாதவாளா இருந்தான்னா அப்புறம் நாட்டுல யார் வைதிகத்தை பரிபாலிப்பா? அதனால ராஜாவும் வைதிகனாயிருப்பான், ராஜாவுடைய அட்வைசர்ஸும் வைதிகர்களா இருப்பார்கள். அது 8 பேரும். அதுல அந்த 8 பேர்ல வசிஷ்டர், வாமதேவர் அவ 2 பேரும் புரோஹிதாள். ஆத்துக்கு 2 புரோஹிதர் வச்சுட்டு இருக்கார். மத்த என்னன்னா ஒரு புரோஹிதருக்கு ஒரு
அசௌகரியமா இருந்ததுன்னா இன்னொரு புரோகிதர் நடத்தி கொடுப்பாரோ இல்லையோ. அதனால 2 புரோகிதர், அதுல முதல் புரோகிதர் வசிஷ்டர். ஆக இப்படியாக ஒரு செட்டப். இதுலதான் ராஜ்யம் நடக்கிறது. அதனால அதான் சொல்ற அமாத்தியர்கள் மந்திரிகள் 2 செட்டு. அதுல மந்திரிகள் 2 பேரும் மந்திரிகள் தான். அந்த 2 செட்ல மந்திரி செட்டு அப்படின்னா யார் சுவாமின்னா திருஷ்டி, ஜெயந்த, விஜய, சுராஷ்டிர, ராஷ்டிரவர்தன, தர்மபாலா, சுமந்திர, இந்த மாதிரி இவாள்லாம் இருக்கிறவாள்லாம். இப்படியா இருக்கிறவா அவளும் ரொம்ப தர்மிஷ்டாள், சத்திரியாள். அப்புறம் அவளை பத்தி விசேஷமா சொல்றார். அவள்லாம் ரொம்ப பரம்பரையா நேர்மையா இருந்தவாளான்னு பார்த்து அவளெல்லாம் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காராம். பரம்பரையா நேர்மையா இருக்கிறவா தான் அப்பாயின்ட் பண்ணுவாளாம். திடீர்னு நேற்று வரைக்கும் போக்கிரித்தனம் பண்ணிட்டு அப்பா அம்மா யாருன்னே தெரியாதவெல்லாம் மகா ரவுடி. அவங்க ரவுடித்தனம் பிரமாதமா பண்றான், எதுக்கும் கேபினெட்ல இவன் தான் எல்லாத்தையும் சாதிப்பான்னு சொல்லி இப்பதான் அந்த மாதிரி தான் ராஜ்யம் அமையிடுது. இங்க அவர் சொல்ற பரம்பரையா பிராடு பண்ணாதவா, பரம்பரையா நல்லவான்னு பேர் வாங்கினவா, பரம்பரையா சூரர்களா இருக்கிறவா, பரம்பரையா ராஜாவினிடத்துல விசுவாசமா இருக்கிறவா அப்படின்றவாளை பார்த்து செலக்ட் பண்ணி ராஜ்யம் அமைச்சிருக்கார். அவாதான் மந்திரிகள். அவளை கொண்டு ராஜ்யம் நடக்கிறது என்று இப்படி சாதிக்கிறார். அதாவது என்னன்னா ராஜ்யம்னா இப்படி இருக்கணும், வைதிக ராஜ்யம்னா இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா தான் ராஜாவுக்கும் க்ஷேமம், நாட்டு மக்களுக்கும் க்ஷேமம் என்பதனால அதெல்லாம் விவரமா இது இப்படி இருந்தா தான் நல்லதுன்னு சொல்லாம இவ அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆஹா, இது இப்படி ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. இப்ப ஏற்பட்டவருக்கு குழந்தை பிறக்கல சுவாமி அப்படின்னு. தஸ்ய தெய்வம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரசுதா. இவருக்கு குழந்தை பிறக்கலையாம். குழந்தை பிறக்கலன்னா என்ன பண்ணுவா சுவாமி? எத்தனையோ கதை பார்த்தாச்சு. குழந்தை பிறக்கல, என்னமோ குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். தசரத மகாராஜாவுக்கு உள்ளூர பயம் கூட இருந்திருக்கும். நமக்குன்னு ஒரு குழந்தை பிள்ளை பிறந்தான்னா புத்திர சோகத்தினாலே மரணம்னு ஏற்கனவே சாபம் வாங்கி வச்சிருக்கோம். அதனால ஆகட்டும், தள்ளட்டும், ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு கூட அப்படியே தள்ளிண்டே வந்திருக்கலாம். அதுவும் தோன்றது. ஆனா இருந்தாலும் அப்படியே விட்டா நல்லா இருக்குமா? எப்பேற்பட்ட வம்சம் அது, எப்பேற்பட்ட வம்சம்! சாட்சாத்து சூரிய வம்சம். அப்படியே சூரியனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தானா எப்படி இருப்பான்? சூரியன் மாதிரி சக 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 சகன்னு என்ன தேஜஸ்வியா இருப்பான். அப்பேற்பட்ட மனு, அவனுக்கு இக்ஷ்வாகு ஒருத்தரும் தபஸ் பண்ணுவா. இக்ஷ்வாகு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கச்சே இங்கிருந்து சதுர்முக லோகத்துக்கு தினமும் போய் பிரம்மாவனுடைய ஆராத்திய மூர்த்தியான ஸ்ரீரங்க பெருமான ரங்கநாத பெருமாள இவரும் போய் தினமும் சேவிச்சுட்டு வருவாராம். ஏன்னா நம்ம வம்சத்துக்கு அவர் தான் பெருமாள், அவர் தான் நமக்கு குலதெய்வம்னு அந்த மனு காட்டி கொடுத்ததுனால குலதெய்வத்தை போய் தினம் பிரார்த்திச்சு பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுட்டு யதாசக்தி என்ன பூஜை பண்ணணுமோ அதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் அப்படின்னு. அப்பேற்பட்ட வம்சம் இது. பூலோகத்திலிருந்து சத்தியலோகத்துக்கு தினம் அனாயாசமா தபசக்தியினாலே போயிட்டு வந்த வம்சம். அந்த வம்சத்துல வந்தவா. அதனாலதான் பெருமாளுக்கு பேர் வைக்கச்சு எப்படி வச்சா அப்படின்னா காக்குத்சன்னு பேர் வச்சா, ராகவன்னு பேர் வச்சா, தாசரதின்னு பேர் வச்சா. அந்த மாதிரியான பெருமாளுக்கு பேர் வைக்கிறதுக்கு இந்த பேர் தானே ஆட்டுது, மனுஷனுடைய பேர் தானே ஆட்டுது. எப்பேற்பட்ட திருநாமத்தை உடைய சர்வேஸ்வரன். அப்படி இருக்கச்சு ராமனுக்கு திருநாமம் எப்படின்னா ராகவன்னு பேர் வைப்பா. ரகுவம்சத்துல வந்தவன் இல்லையா, காக்குத்சன் இல்லையா, கக்குத்சனுடைய வம்சத்துல வந்தவன் இல்லையா, தசரதனுடைய புத்திரன் இல்லையா, அப்படின்னா பெருமாளுக்கு பேரு. அப்பேற்பட்ட வம்சம் அது. அந்த வம்சமானது பூலோகத்துக்கு சக்கரவர்த்தியான வம்சம். அது ஒரு பாயிண்ட் ஒண்ணு கவனிக்கணும். ஜனக மகாராஜர்னு தான் சொல்லுவா, ஜனக சக்கரவர்த்தின்னு சொல்ல மாட்டா ராமாயணத்துல. ஆனா தசரதன சக்கரவர்த்தின்னு தான் சொல்லுவா, தசரத மகாராஜர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது சக்கரவர்த்தி வம்சம்னா பூ சக்கரம் பூராவுக்கும் இவாதான் அதிகாரி. பூமண்டலத்துக்கே அதிகாரியான ராஜவம்சம் இது. இவாளுக்கு கீழ்பட்டவாத்தான் மத்த ராஜாக்கள் யாராலும் சரி, ஜனகராயிருந்தாலும் அஸ்வபதியாயிருந்தாலும், கைகேயினுடைய அப்பா ஒருத்தர் இருந்தார், அவர் பெரிய உபநிஷத்திலே கொண்டாடப்பட்ட பெரிய மகாத்மா, அவர் அஸ்வபதினு பேர். யாராயிருந்தாலும் எல்லாரும் இந்த பூலோக சக்கரவர்த்திக்கு உட்பட்டவர்கள் தான். அதுல பூலோக சக்கரவர்த்தி சில பேரிடத்துல விசுவாசமா இருந்து பிரீத்தியா இருந்து சரி நீங்க கப்ப கட்ட வேண்டாம் ராஜாவா இருந்துக்கோங்க அப்படின்னு சில பேரை அப்படியே ரிலீஸ் பண்ணி வச்சிருப்பார். அவ அந்த மாதிரி ஜனகர் அஸ்வபதி முதலானவாள் மற்றவாள்லாம் கப்பம் கட்டுற ராஜாக்கள்.
அதனால இப்ப அதான் ராஜாதிராஜர் தசரதர் வெறும் ராஜா இல்ல, அவர் ராஜாதிராஜர், பூமண்டல அதிபதி. அதத்தான் ஆரம்பிக்க தேவை 5வது சர்க்கத்திலே வால்மீகி பகவான் சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருஷ்ணா வசுந்தரா பிரஜாபதி முபாதாய நிருபாணாம் ஜெயசாலினாம் சர்வாபூர்வமியம் ஏஷாம் கிருஷ்ணா வசுந்தரா. பூமி பூரா, பூமியில் இருக்கிற காடாயிருக்கட்டும், மலையாயிருக்கட்டும், நதியாயிருக்கட்டும், கஷேத்திரமாயிருக்கட்டும், நகரமாயிருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிடி மண்ணும் யாருக்கு சொந்தமோ அப்பேற்பட்டதான இக்ஷ்வாகு வம்சத்திலே அவதரித்தவருடைய கதையை சொல்ல போறேன்னு ஆரம்பிக்கிறார். அதனால அப்பேற்பட்ட இந்த வம்சத்துக்கு ஒரு அடுத்த வாரிசை ஏற்படுத்தாம நமக்கு புத்திர சோகத்தினாலே மரணம், புத்திர சோகத்தினாலே மரணம் இப்படியே தள்ளி போட்டுன்றதுதான் நல்லா இருக்குமா? என்னைக்கு என்ன மரணம் வர போறது? குழந்தைன்னு பிறந்து பார்த்து அவனை சந்தோஷப்பட வேண்டாமா? புத்திர சோகம்னா என்ன? பிறந்த உடனேவா மரணம் வந்துட போறது? அவன் குழந்தை பிறந்து பெரியவனாகி அது இன்னும் 1000 வருஷம் 10,000 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். சரி, இனிமேல் நானும் குழந்தை பெற்றுக்க வேண்டியதுதான். அதுவும் ரொம்ப தள்ளி போச்சு. கௌசல்யக்கும் வயசாகி போச்சு, ரொம்ப வயசாகி போச்சு, ரொம்ப ரொம்ப வயசாகி போச்சு. குழந்தையும் பிறக்கல, குழந்தை பிறக்கல, அதுதான் பாயிண்ட். குழந்தை பிறக்கல, சரி தள்ளினா நல்லதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். இனிமே தள்ள முடியாது என்ன நிலைமை வந்தாச்சு, வயசாகி போச்சு, என்ன பண்ணலான்னு பாக்குறாரு. அதான் சொல்ற நாசீத்து வம்சகரசுதன்னு, இந்த வம்சம் வழங்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் விளங்கினது போறோம், 60,000 வருஷம் ராஜ்யம் முன்னியாச்சு, இன்னும் நானே இருக்கணும்னு நினைச்சு பிள்ளையே பெற்றுக்காம இருந்தா என்ன பண்றது? அதான் தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹா அப்படின்னு. தர்மம் தெரிஞ்சவர், தர்மம் தெரிஞ்சவர்னா என்னன்னா குழந்தை எப்படி பெற்றுக்கணும், எதனாலே குழந்தை பிறக்கும், என்ன பண்ணா குழந்தை பெற்றுக்கலாம்னு தர்மம் தெரிஞ்சவராச்சே. எல்லாம் தெரிஞ்சவருக்கு குழந்தை பிறக்கல, சரி ஏதோ பிறக்கல, நமக்கு தான் தோஷமோ இல்ல பொண்டாட்டிகளுக்கு தான் தோஷமோ என்ன தோஷமோ தெரியல, குழந்தை பிறக்கல அப்படின்னு. தசரதற்கு பொண்டாட்டி 350 பொண்டாட்டி, அர்த்த சப்த சதம் பத்னியான்னு வரப்போகுது. 350 பொண்டாட்டிக்கும் குழந்தை பிறக்கலன்னா எங்க இருக்கு தப்பு? யார் இடத்துல இருக்கு? ஏதோ விதி. சரி, குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கணும், என்ன பண்ணலாம்னு பாக்குறாரு. அதான் நாசீத் வம்சகரசுதா. இனிமேல் எப்படியும் குழந்தை பிறந்தாகணும், ராஜ்யத்தை ஒப்படைச்சாகணும், வம்சத்தை வளர்த்தாகணும். பெரியவாளுடைய வம்சத்தை இப்படி புத்திர சோகத்தினாலே மரணம், புத்திர சோகத்தினாலே மரணம் இப்படியே பயந்து காலம் தள்ளி போட்டு இருந்தா ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம் சுவாமி அப்படின்னு. என்ன செய்யலாம்னா என்ன செய்யலாம், என்ன பெரிய தபசு பண்ணலாம். இதே போலதான் இந்த தசரதனுக்கு அப்பா அஜன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் முன்னாடி ஒரு திலீபன் ஒரு ராஜா, அவர் காளிதாசன் சொல்லுவோம், குழந்தை பிறக்கல அவருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா வசிஷ்டர் இடத்துல போனார். வசிஷ்டர் சொன்னார், அது ஒண்ணு இல்லப்பா, காமதேனு பசு இடத்துல தப்பு அபச்சாரம் ஆகி போச்சு, அதனாலதான் வம்சம் விளங்கல. அதனால அந்த பசு அதனுடைய குழந்தை ஒண்ணு இருக்கு, நந்தினின்னு ஒரு பசு இருக்கு, அதை கொஞ்சம் தினம் மேய்ச்சி குளிக்க கூட பாட்டி பாராட்டி சீராட்டி பூஜை பண்ணியானா, கோ பூஜை பண்ணினா அவனுக்கு குழந்தை பிறக்கும் கும்னர். அதே மாதிரி அவன் கோ பூஜை பண்ணினா குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கிறது கோ பூஜை பண்ணா போறாதா? வசிஷ்டரை கேட்டா சொல்ல மாட்டாரா? எத்தனையோ கதைகள் உண்டு. பாகவதத்துல ஒரு கதை உண்டு. சித்திரகேதுன்னு ஒரு ராஜா, அவனுக்கு குழந்தைய பிறக்கல. அவனுக்கு 1000 பொண்டாட்டி, சக்க பொண்டாட்டி, ஒரு குழந்தைய பிறக்கல. அவன் நாரதர் அங்கேயரசர் 2 பேரும் வருவாளாம். வந்தா அவன் கேட்பான், என்ன சுவாமி எனக்கு இத்தனை மனைவி இருக்கா, ஒரு குழந்தை பிறக்கல, ரொம்ப கஷ்டப்படுறேன் சுவாமின்னு. சரின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் ஒண்ணு கொடுப்பான். இந்த மாம்பழத்தை கொடு, எல்லாம் சாப்பிடலாம். அதுதான் அந்த மாம்பழத்தை சாப்பிடுவா, குழந்தை பிறந்துரும். யாரோ ஒரு ரிஷியை அனுகிரகம் பண்ணி மந்திராட்சத்தை சேர்த்து இந்தா பிடி, ஆண்டவன் அனுகிரகிச்சு எத்தனையோ பேர் குழந்தை பிறக்கிறது. அவர் பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா குழந்தை பிறக்கிறது இல்லையான்னு. சாட்சாத் வசிஷ்டர் அனுகிரகம் பண்ணா குழந்தை பிறக்காதான்னு. அந்த வசிஷ்டர் இடத்துல போய் சுவாமி இன்னொருத்தர்ல ரொம்ப நாளா குழந்தை பிறக்கல, அதேதான் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னா அனுகிரகிக்க மாட்டார். இன்னொரு லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற வசிஷ்டருக்கு, தசரத சக்கரவர்த்திக்கு, அதுவும் அவாத்து வாத்தியார் வேற, அவர் அனுகிரகம் பண்ண மாட்டாரோ? குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார் இவர். அதான் சொன்னார் தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹா அப்படின்னு. தர்மம் தெரிஞ்சவராயிருக்கிறவர் தசரத சக்கரவர்த்தி குழந்தை பிறக்கிறதுக்கு, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். அப்படி யோசிச்சாராம். எத்தனையோ வைத்தியம் இருக்கு, வைத்தியம் பண்ணாலே போறோம், குழந்தை பிறந்துட போகுது, என்ன பெரிய விஷயம். வைத்தியம் பண்ணா குழந்தை பிறக்கிறது, அதே மாதிரிதான் எதனா கோ பூஜை பண்ணா குழந்தை பிறக்கிறது, ரிஷி அனுகிரகம் பண்ணா, தபசு பண்ணா, நிறைய பேர் தபசு பண்ணி குழந்தை பிறத்தவாள்லாம் இருக்கா, தபசு பண்ணினவங்க எல்லாம் குழந்தை பெற்றவாள்லாம் இருக்கா, நிறைய கதைகள் இருக்கு. இவர் என்ன பண்ணாருன்னா
சுதார்த்தம் வாதிமேதேன கிமர்த்தம் யஜாம்யஹம். நான் ஏன் அஸ்வமேதம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். இப்ப வால்மீகி தசரதர் அஸ்வமேதம் பண்ணிதான் குழந்தை பெற்றாருன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ராமன் ஆச்சரியமான குழந்தை பெருமாளே வந்து பிறந்தாருன்னு சொல்லி கதை எடுத்துன்னு போலாமோ இல்லையோ. ஆனா அவர் விடமாட்டார். அவர் எவ்வளவு சொல்லணும்னு ஆசைப்படுறார். அதுக்கு தசரதுக்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா போருமுன்னு, அதனால தசரதற்கு குழந்தை எப்படி பிறந்தது அப்படின்னு சொல்லணுமா. தசரத யோஜனை பண்றாராம். சுதார்த்தம் வாஜினேன கிமர்த்தம் யஜாம்யஹம். ஏன் அஸ்வமேதம் பண்ண கூடாது. அஸ்வமேதம் பண்றதுன்னா லேசான விஷயமா. வசிஷ்டர்கிட்ட போய் ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கிறத விட்டுட்டு, இல்லன்னா எதனா ஒரு கோபூஜை அது இதுன்னு எதனா பண்ணி தபஸ்ன்னு ஏதாவது பண்றதை விட்டுட்டு இவர் எதுக்காக எப்படியாக்கும் அஸ்வமேதம் பண்றான்னு. அஸ்வமேதம்னா என்ன சும்மா பண்ண தெரியல. சாங்கிரஹண்யேத்யாயஜதே இமாம் ஜனசாகம் சங்கிருஹானீதி துவாதசாரத்னீரஜதாபவதி துவாதசமாசாத் சம்வத்சரஹ சம்வத்சரமேவாவருந்தே. முதல்ல சாங்கிரஹண்யின்னு ஒரு இஷ்டி ஆரம்பிக்கணும். ஒரு வருஷம் குதிரையை அவுத்து விடணும். அஸ்வமேத குதிரை. அந்த குதிரையானது சஞ்சாரம் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் போறதோ அந்த தேசத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் அந்த அஸ்வமேத யாகத்துக்காக சம்பாவனை கொடுக்கணும். கப்பம் கொடுக்கணும். கப்பம் நிறைய வாரி கொடுக்கணும். கப்பம் கொடுக்கலன்னா அந்த ராஜாவிட்ட மிரட்டி அவனை ஜெயிச்சு சண்டை போட்டு மிரட்டி அவங்ககிட்ட கப்பம் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரியா ஒரு வருஷம் அந்த குதிரையானது பத்திரமா போயிட்டு வரணும். குதிரைக்கு ஒண்ணு அடிக்கடி விடக்கூடாது. குதிரையை யாரும் கட்டி போடக்கூடாது. அந்த குதிரை தன் இஷ்டத்துக்கு மேயணும். அது எந்த இடத்துக்கெல்லாம் போறதோ அந்த இடத்துக்கெல்லாம் பின்னாடி சேனை போகணும். சேனை போய் இப்படியாக்கும் அது சுத்த குதிரை ஒரு வருஷம் எவ்வளவு தூரம் சுத்துறதோ அத்தனை தூரத்துக்கு போய் கப்பத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா திருப்பியும் அது ஒரு வருஷம் ஆகும் அஸ்வமேத யாகம் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதனால மினிமம் 2 வருஷம் இல்லாம அஸ்வமேத யாகம் பண்ண முடியாது. குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னா 2 வருஷம் ப்ராஜெக்டா போடுவா ஒருத்தர். அதுவும் எப்ப ஏற்பட்டதுன்னா இருக்குலயே எல்லா யாகங்களை காட்டுக்கும் யாகங்களுக்குலாம் ராஜாவா சொல்லியிருக்கு அஸ்வமேதத்தை. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய யாகம் அது. அந்த யாகத்துல வர்ணிக்க போறார். யாகத்தை பிரமாதம் வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அந்த யாகத்துல ராஜாவானவன் இப்படி கப்பம் வாங்கின்னு வந்தது தான் இது வரைக்கும் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் தானம் பண்ணிடும். கையில ஒரு பைசா வச்சுக்க கூடாது. எப்படியாக்கும் ஒரு பாவம் கொஞ்சம் பணம் இல்லாதவன் அப்படி இப்படி பொண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணான்னா மொத்த பணத்தையும் செலவழிச்சதோ கடன் வாங்கி இதுக்கு மேல எல்லாமே கடன் வாங்கினாத்தான் கொடுத்தனம் பண்ண முடியும்னு அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அது ராஜா அது மாதிரி சக்கரவர்த்தியானவர் அப்படி ராஜ்யம் அப்படி தானம் பண்ணணும். அஸ்வமேத யாகத்துல பண்றார் ராஜா. மொத்தத்தையும் பண்றார். பூமி பூரா தானம் பண்ணி விடுறார். தன்னுடைய பூமண்டலத்தையே தானம் பண்ணி விடுறார். அப்புறம் அவாதான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி, பூமண்டலத்தை எங்களுக்கு தானம் பண்ண நாங்க என்ன பண்றது, யார் ராஜ்யமா பண்ண முடியும், எங்களால அதெல்லாம் முடியாதுன்னு அந்த ரித்விக்குகள் திருப்பி கொடுத்துடுறா. திருப்பி கொடுத்ததுக்கு அதுக்கு திருப்பியும் பைசா கொடுக்குறார். பைசா கொடுத்துதான் திருப்பியும் பூமியை வாங்கிக்கிறார். அந்த மாதிரியாகும் ராஜ்யம். அது மாத்திரம் இல்ல, அத்தனை ராஜாக்களை வர வைக்கணும். வந்தவாள் எல்லாருக்கும் நன்னா கவனிக்கணும். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். எல்லாருக்கும் சாதம் போடணும். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். அஸ்வமேத யாகத்துல வரவா எல்லாருக்கும் இப்படியாக பெரும் செலவு. சரி சரி, ரொம்ப ஆச்சரியமா பிரமாதமா ஒரு பெரிய பங்கனா நடத்திடலாம் அப்படின்னு சொன்னா அதுதான் அவருக்கு இஷ்டமோ அப்படின்னா கையில இருக்கிற எல்லா திரவியத்தையும் எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து இப்படியானதான ஒரு நல்ல ஆச்சரியமான பெரிய மனசோட உதார குணத்தோட தனக்கு என்று ஒன்றும் இல்லாமல் லோகத்துக்கு என்று ஒரு அஸ்வமேதத்தை பண்ணி அதனால எனக்கு குழந்தை பிறந்தா அது ஒரு சந்தோஷம் தானேன்னு நினைக்கிறார் தசரதர். அதுதான் அதனால தசரதருடைய கல்யாண குணத்தை சொல்றார். அதான் இங்க வால்மீகி தசரதருடைய கல்யாண குணத்தை பாருங்க. இப்படி தனக்கு குழந்தை பிறக்கணும்னா ஏதோ வாசப்படாம ஒரு செலவில்லாம ஒரு மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டோமா, இல்லன்னா ஏதோ ஒரு 100,000 செலவழிச்சு கோபூஜை பண்ணமான்னு இல்லாம இந்த மனுஷன் என்ன பண்றான்னா எப்ப ஏற்பட்டதான அஸ்வமேத யாகத்தை பண்றார் அப்படின்னா இப்படி பெரிய ஔதாரி குணத்தோட எல்லாருக்கும் வாரி அரைக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த அஸ்வமேத யாகம் பண்ணினார்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஏகவை விபோ நாம யஜ்ஞா சர்வகும் ஹவை தத்ர விபு பவதி யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே
ஏஷ வை பிரபுர்நாம யஜ்ஞः சர்வகும் ஹவை தத்ர பிரபு பவதி யத் சைதேன யஜ்ஞேன யஜந்தே. அப்படின்னு இந்த அஸ்வமேத யாகம் பண்ணினால் தேசமெல்லாம் க்ஷேமமா இருக்கும், யாருக்கும் நோய் நொடி இருக்காது. தீர்காயுஷோ ஹவை தத்ர மனுஷ்யா பவந்தி, எல்லாருக்கும் தீர்காயுசு சித்திக்கும், எல்லாரும் ஆயுஷோட இருப்பா. அது மாத்திரம் இல்ல, வீரர்கள் எல்லாம் வீரர்களாயிருப்பா, பிராமணர்களுக்கெல்லாம் பிரம்ம தேஜஸ் அபிவிருத்தியாகும். சர்வகம் ஊர்ஜஸ்வத்பவதி ஏஷவா ஊர்ஜஸ்வான்னாம யஜ்ஞः சர்வகம் ஹவைரத்ரோர்ஜஸ்வத்பவதி ஏஷவை பயஸ்வான்னாம யஜ்ஞः சர்வகம் ஹவை தத்ரபயஸ்வத்பவதி. அப்படின்னு நாடெல்லாம் நல்ல பசு சமுத்தியோட பால் வெள்ளமாயிருக்கும், எல்லா அன்ன ஆகாரத்தோட நல்ல புஷ்டியோட நல்ல பலசாலிகளாயிருப்பா, எல்லாரும் க்ஷேமமா இருப்பா, யாருக்கும் வியாதியே வராது. அப்படியான ஒரு ஆச்சரியமான இப்ப ஏற்பட்டதான யாகத்தை பண்ணி நான் ராஜாவா இருந்ததுக்கு இப்ப ஏற்பட்ட அஸ்வமேத யாகத்தினால இதே திருப்பியும் ஒரு வாட்டி பண்ணி எல்லாருக்கும் நல்ல க்ஷேமங்களும், தேசம் பூரா ஆயுஷும், தேசம் பூரா ஆரோக்கியமும், தேசம் பூரா ஐஸ்வர்யமும், எல்லாருக்கும் தீர்காயுசுமா இப்ப ஏற்பட்ட அந்த மாதிரியா ஒரு அப்படின்னா ஒரு உபாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் தசரதர். ராஜா தசரத சக்கரவர்த்தின்னா அந்த காலத்துல ராஜாக்கள்னா எப்பேற்பட்ட மனுஷாலா இருந்தான்னா, எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் அது தேசத்துக்கு க்ஷேமமா, தேசத்துல இருக்கிற 10 பேருக்காவது க்ஷேமமா, தேசத்துல இருக்கிற பிராமணர்களுக்காவது க்ஷேமமா அப்படின்னு பாப்பாங்க. அந்த மாதிரியான அபிப்பிராயப்பட்டுதான் அந்த காரியத்தை பண்றார் தசரதர். அதனால தசரதர் அஸ்வமேதயாகம் பண்ண போறேன் என்று யோஜனை பண்ண உடனே அஸ்வமேதயாகம்னு அது வசிஷ்டரை கூட்டுனா பண்ணணும் அதுக்கு. அதனால வசிஷ்டரை கூட்டு பண்ண போற. வசிஷ்டரை கூட்டு சொல்றாரு அவர் சமயமேதேன யக்ஷாமேதி மதம் மமா அப்படின்னு உடனே என்ன பண்ணாரு தெரியுமோ அப்படின்னு வசிஷ்ட பிரமுகா சர்வே பாத்வசிய முகரிதம் சாதுசா திதிதத்வா ரொம்ப ஓகே, ரொம்ப சபாஷ். எஸ்யதே தார்மிகை புத்தியையும் புத்திரார்த்தமாகதா. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, யாகம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலான்னு நினைக்கிறிய நீ, அஸ்வமேத யாகம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலான்னு நினைக்கிறியா? எத்தனையோ வழி இருக்குச்சே, சக்கரவர்த்திக்கு இல்லாத வழி கிடையாது. அப்படி இருக்குச்சே, இந்த ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம், பரம சந்தோஷம். எஸ்யதே தார்மிகை புத்தி, நீ எப்பவும் தர்மிஷ்டனா இருக்கிறதுனால உனக்கு புத்தி தர்மத்துல போறதுப்பா. குழந்தைய பெற்றுக்க தர்மத்தினுடைய பலத்தினாலே குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறியே, அடாடா நான் எவ்வளவு கொண்டாடலாம்னாரு வசிஷ்டர். அவள் எஸ்யதே தார்மிகை புத்தியும் புத்திரார்த்தமாகதா, குழந்தை பிறக்கணும்னா தர்மத்தினுடைய பலத்தினாலே குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைச்சு, வைத்தியருடைய பலத்தினால குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கல, தபசு பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிற, இல்ல யாராவது ஒரு ரிஷியினுடைய ஆசீர்வாதத்தினா அப்படி நினைக்கிறேப்பா நீ. அதனாலே உன்னை ரொம்ப பாராட்டுறேன்பா, எனக்கு சிஷ்யனா இருந்து இப்ப ஏற்பட்டதான ஒரு தர்மத்தை பரிபாகணும்னு ஆசைப்படுறதே எனக்கு பரம சந்தோஷம், பரம சந்தோஷம்னு வசிஷ்டர் அப்படியா ஆச்சரியமா சந்தோஷப்பட்டுக்கிறார். இப்படி ஆச்சு. தசரத பரம தர்மேஸ்வரா இருந்தார்னு பார்த்தோம். அதுக்கடுத்து தசரதர் குழந்தை இல்லாதவராக இருந்தாலும் தர்மத்தினாலே குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார்னு பார்த்தோம். அப்புறம் இப்ப இப்படி யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாராம். இங்கதான் வச்சார் வால்மீகி ஒரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாரு. என்னன்னா, அந்த காலம் வேத காலமா இருந்துடுத்து, ஆனா வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேதத்தை நம்பாதீங்கோ, வேதத்துல சொன்னதெல்லாம் போய் பித்தலாட்டம், பிராமணர்கள் அவர்களுக்காக ஏற்படுத்தி வச்சது இந்த வேதமாக்கும். அது வேதத்துல முக்கியமா என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, வாழும் காலத்துல ரொம்ப நெறியோட வாழணும்னு சொல்லிருக்கு. அதுவும் இல்லாம யாகங்கள் பண்ணணும்னு சொல்றது. யாகம்னா என்ன? யாகத்துல பசுக்களை, பசுன்னா கோ கிடையாது, பசு சம்ஸ்கிருதத்துல பசுன்ற சப்தத்துக்கு கவுன்னு அர்த்தம் கிடையாது, மிருகம்னு அர்த்தம். ஆனா பசுக்களை எல்லாம் வதம் பண்ணி வெட்டி போடணுமா. ஜெயின்ஸ் கேட்டா, பின்னாடி வந்தவா வைதிகால பார்த்து கேட்டா, என்ன அநியாயமா இருக்கு, யாகம் பண்றேன் எதுவும் விஷ்ணுக்கு பிரீத்தி சர்வம் விஷ்ணுவேஸ்வா, என்ன அநியாயமா இருக்கு, யாகம் பண்றேன்னு சொல்லி பசுக்கள் எல்லாம் வெட்டி போடுறே, இப்படி யாகம் ஜீவஹிம்சை பண்ணியா நீங்க நல்லா இருப்ப சொல்லுங்க, ஜீவஹிம்சை பண்ணியா நீங்க எல்லாம் நல்லா இருக்க போறேன்னு கேக்குறாவ ஜெயின்ஸ்.
வைதிக மதத்தை பார்த்து அவ கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வியே இதேதான். இதே கேள்வியதான் பௌத்தரும் கேட்டான். அதனால வேதத்தை நம்பாதீங்கோ. அதான் வேத பாக்கியர்கள்னு பேர வாழுக்கலாம். வேதத்தை நம்ப முடியாது சுவாமி, யாகம் பண்றேன்னு சொல்றா, ஏதோ தானம் பண்றேன்னு சொல்லு, தபஸ் பண்றேன்னு சொல்லு, நாங்க கூட ஒத்துக்கிறோம், நாங்க கூட நிஷ்டையோட இருக்கோம், தியானம் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் அது எப்படி யாகம் பண்றேன்னு சொல்லலாம்? யாகம் பண்ணுவேன்னு சொன்னா பிராணிகளை வெட்டி போடுறது தானே. பிராணிகளை வெட்டி போடுறது நல்லதா? எந்த விதத்துல நல்லது? யாராவது ஒருத்தன் தன்னுடைய உறவுக்காரன் சேமமா இருக்கணும்னு அவனை வெட்டி யாகத்துல போடுவானா ஒருத்தன்? மனுஷனை வெட்டி போட மாட்டேன். அவன் எதுக்கு யாகம் பண்றேன்னா, வெட்டப்படுகின்ற யாகத்திலே வெட்டப்படுகின்ற மிருகங்கள் எல்லாம் உடனே தேவதை ஆயிடுறது அப்படின்னு. நல்லதா போச்சு, உனக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவனை வெட்டி போடு, உடனே தேவதையாய் உனக்கு அனுகிரகம் பண்ண போறான், பண்ணுவேலான்னு கேக்குறான். இது மாதிரி வேதத்துக்கு எதிராக நிறைய மதங்கள்லாம் பின்னாடி வரப்போகுது. வேதத்தை ஒத்துக்க முடியாது. அது எல்லாமே சூப்பர்ஸ்டிஷியஸ். அநியாயத்துக்கு எத்தையோ உபதேசம் பண்ணி வச்சிருக்கான் வைதிகன், வேதம்னு சொல்லிட்டு. அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஆத்மா க்ஷேமமா இருக்கணும்னா ஆத்ம க்ஷேமத்துக்கு எதுன்னா அஹிம்சை தான் முக்கியம். அதனாலதான் ஜெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், அப்படியே எறும்ப கூட மிதிக்க கூடாது அப்படின்னு அப்படியே மயில் பீலியாரு பெருக்கிண்டே போவா வாழலாம். அப்புறம் ராத்திரி வேலையில சாப்பிட மாட்டா. ஏன்னா ராத்திரி வேலையில அந்த காலத்துல டியூப் லைட் எல்லாம் கிடையாது, அதனால ஒரே இருட்டா இருக்கும். ராத்திரி வேலையில விளக்கேற்றி வச்சான்னா பூச்சியா வந்து விழும். எங்க பார்த்தாலும் அதுல ஏதாவது ஒரே ஒரு பூச்சி அது சாதத்துல வந்து விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாதத்தை சாப்பிட்டான்னா ஜீவ ஹிம்சை பண்ண மாதிரி ஆயிடும். அதனால அசமி சாப்பிட மாட்டாங்க ஜெயின்ஸ் எல்லாம். சூரிய வெளிச்சத்துல மட்டும்தான் சாப்பிடுவோம், அஸ்தமி சாப்பிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பாலிசி. ஏன்னா ஐயோ ஜீவஹிம்சை, ஐயோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி புத்தன் அவன் வேற வித மாதிரி. அதனால ஜீவஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. இப்படிலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு கடைசியில என்ன பண்ணா தெரியுமா இல்லையா அப்படின்னா, வேதம் தப்பு. அதனால நிறைய வைதிகர்களை மாத்திட்டா, பிற்காலத்துல மாத்திட்டா. ஆனா இன்னும் நிறைய பேர் இன்னும் கூட இந்து மதம் நிக்கிறது எதனாலன்னா, ராமாயணம் முதலானதான தர்மசாஸ்திரங்கள்ல இப்ப ஏற்பட்டதான யாகத்துக்கு என்ன மதிப்பு, யாகம் எவ்வளவு சத்தியம், யாகம் எப்பேற்பட்டதான பகவத் ஆராதனம், யாகம் என்பது எவ்வளவு அனாதி காலமாக க்ஷேமத்தையே கொடுத்து கொண்டு வரக்கூடியதான ஒரு பரம தர்மானுஷ்டானம் என்பதை அப்படி கதையாவே அளந்து விடுறார் வால்மீகி. அதான் இங்க எடுக்கிறார் அவரு. அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. மீமாம்சகன்னு ஒரு மதம் இருக்கு, அவெல்லாம் வேதத்தை ஒத்துக்கிறவா, யாகத்தை ஒத்துக்கிறவா. நம்ம சித்தாந்தத்துக்கு பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சன்னு பிரிச்சு, உத்தர மீமாம்சையில பிரம்மத்தை பத்தி சொல்லியிருக்கு, பூர்வ மீமாம்சையில யாகங்களை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு பாஷ்யக்கார முதலாம் விசேஷமா ரெண்டத்தையும் கொண்டாடி இருக்கு. ஆனா அந்த பூர்வ மீமாம்சையில மீமாம்சை மாத்திரம்தான் வேணும், உத்தர மீமாம்சை வேண்டான்னு சொல்லக்கூடியவா அந்த மாதிரியானவாளும் இருந்திருக்கா. ரோமண்டலத்துல அந்த மாதிரியான நிறைய பேர்லாம் இருந்திருக்கா. நம்ம பாரத தேசத்துல இருந்திருக்கா. அதுக்கு மீமாம்சக மதம்னு வேறு. அந்த மதத்துல என்னன்னா வேதத்தை ஒத்துக்கிறோம், வேதத்துக்கு யாகத்தையும் ஒத்துப்போம். ஆனா வேதத்திலே தேவதைகள் இருக்கான்னு சொல்றாங்க, அவளெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவன் தேவதைகள் இருக்கான்னு சொல்றாளே, அவளெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவள்லாம் வாஸ்தவத்துல தேவதைகள்னா உருவத்தோட இருக்கிறவா கிடையாது. அதெல்லாம் அந்த தேவதா சப்தம் இருக்கு, அந்த வேத சப்தம் காப்பாத்தும். இந்திரன்னு சொன்னா அந்த இந்திரன்ற சப்தம் காப்பாத்தும். இந்திரன் யாரோ ஒரு பேர் வழியா சொல்லாதுங்க, அவனை பத்தி ஏதோ தப்பாலாம் கதையெல்லாம் சொல்றான், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரியான பேர் வழியா வேண்டாம் எங்களுக்கு. அதனால இந்திரன் தேவதையே கிடையாது, சூரியன் தேவதையே கிடையாது. சூரியன்னா நேர எரியிற அதோ இந்த நெருப்பு, அதுதான் சூரியன். அதுக்கு மேல என்ன சூரியன் வேண்டி இருக்கு? அதனால தேவதை கிடையாது, தேவதையும் கிடையாது, பரதேவதையும் கிடையாது, பரமாத்மாவும் கிடையாது. வேதம் இருக்கு, வேதத்திலே சொல்லப்பட்டதான தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணா க்ஷேமம் இருக்கு. அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஒண்ணு, அது தானே அந்த அதிர்ஷ்டம் விளையிறது. அந்த அதிர்ஷ்டத்தினாலே எல்லாரும் புண்ணியத்தை சௌக்கியத்தை அடைய போறாளே ஒழியா என்று அப்படி வேதத்துக்கு அப்பாற்பட்ட தேவதை கிடையாது, வேதத்துக்கு அப்பாற்பட்ட வேதத்தினாலே ஆராதிக்கப்பட்ட அந்த பரமாத்மாவும் கிடையாதுன்னு இப்படியெல்லாம் மதம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இந்தியன் பிலாசபிஸும் நிறைய விதவிதமான பிலாசபிஸ் எல்லாம் இருக்கு. வேதத்தை ஒத்துண்டு பரமாத்மா ஒத்துக்காதவாலும் இருக்கா, அது வேதத்தை மதிக்காம வேதம் மொத்தம் பொய்ன்னு சொல்றவாலும் இருக்கா, யாகத்தை ஒத்துக்காதவா இருக்கா, ஒத்துண்டவா இருக்கா. அதுலயும் எப்படின்னா பரம வைதிகர்கள் எப்படி யாகத்தை ஒத்துக்கிறாளோ அதே போல்றதான யாகத்தை அனுஷ்டிச்சு தசரத சக்கரவர்த்திக்கு எப்பேற்பட்டதான் பெரிய விஷயம் சித்திச்சதுன்றத காட்ட போறாருங்க. அதனால எதுக்காக இந்த யாகம் பண்ணார் எதுக்காக சொல்றாருன்னா, தசரதற்கு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா போறாதுன்னா,
ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்தது சொன்னா போறாதான்னா யாகம் பண்ணினார். எப்படி யாகம் பண்ணினார் தெரியுமா? அப்படி ஏன் அப்படி சொல்றாருன்னா, யாகம்னு சொல்லிட்டு என்னமோ புரியாம நிறைய காரியங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. இப்ப நானே வைதிக காரியங்கள்ல பண்ணிச்சே என்னென்னமோ நிறைய அனுஷ்டானம்லாம் வச்சுட்டு இருக்கோம். எதுக்கு பண்றோம்னே தெரியல. அக்னியில ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி அக்னியை சுத்தி பண்ணணும், அக்னிக்கு சுத்திக்கு நெய்யை சுத்தி பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை சுத்தி பண்ணணும். அப்படின்னு நெய்யை சுத்தி பண்றதுக்கு தர்பத்தாலை 3 அரக்கு இந்த பக்கம் அக்னிக்கு அடுத்து உத்தரத்துல எடுத்து வச்சு திருப்பி, இதெல்லாம் என்ன சுவாமி இதெல்லாம் ரியலா பிராக்டிகலா? இதனால என்ன வரப்போகுது, என்ன அதிர்ஷ்டம் வரப்போகுது ஒன்னும் தெரியல நமக்கு. பல வைதிக அனுஷ்டானங்கள்ல ஏன் இந்த மாதிரி பண்றோம்னே தெரியல. ஆனா இப்ப காட்ட போற வைதிக அனுஷ்டானம் இந்த வேதம் எதை சொன்னாலும் அதை ஏன் என்று எது கேள்வி கேட்காத. புரிஞ்சா புரிஞ்சுவோ, புரியலன்னா நம்பி இருக்கு. அதான் இப்ப வால்மீகி தான் சொல்றாரு. வேதத்தை காப்பாற்ற வந்தது ராமாயணம், வேத தர்மங்களை காப்பாற்ற வந்தது ராமாயணம். அதனால சொல்ற தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷம் கழிச்சு 60,000 வருஷம் அவருக்கு 25 வயசுல கல்யாணம் ஆச்சு. பானுவான்னு ஒரு மாமனார், ஆம்டியால் கௌசல்யன்னு பேரு. 25 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு 60,000 வருஷம், இவருக்கு 60,000 அவளுக்கு 60,000 வருஷம் ஆகி போச்சு. அவ மகா கேள்வி. அவளுக்கு எப்பவோ அவளுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய வயசுலாம் எப்பவோ போயாச்சு. அப்பேற்பட்டவளுக்கு குழந்தை பிறக்கிறது சுவாமி. அப்பேற்பட்டவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அஸ்வமேத யாகம் பண்ணி குழந்தை பிறக்கிறதுன்னா அந்த யாகமானது எவ்வளவு சத்தியமான பலத்தோடையதா இருக்கும். இந்த யாகத்தை சொல்லி கொடுத்த வேதமானது எப்பேற்பட்ட சத்தியமான வார்த்தையா இருக்கும். இந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறவாள்னா எப்படி ஆகும். அந்த வைதிக வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமா இருந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுத்து அந்த யாகம் பலிக்கும்படிக்க பண்ணிருக்கா அப்படின்னா வேதத்துல எது போய், வேதத்தை அனுஷ்டிச்ச வைதிகர்களுடைய வாழ்க்கையில எது போய், வேதம் என்ன பலனை கொடுக்கும்னு நிச்சயமா சொல்றதோ அந்த பலன் எப்படி சித்திக்காம போகும்ன்றதுனால இப்போ தசரத சக்கரவர்த்தி நான் யாகம் பண்ண போறேன், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு உடனே ஒரு போல் போட்டாரு பாருங்க இந்த வசிஷ்டர். சர்வதா பிராப்தியதே புத்திரான் அபிப்பிரேதாம் ஜபாத்திவா அப்படின்னு, உனக்கு குழந்தைகள் பிறக்க போறா அப்படின்னு. சம்ஸ்கிருதத்துல ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம்னு இருக்கு. உனக்கு குழந்தை பிறக்கும்னா ஒரு குழந்தை பிறக்கும்னு அர்த்தம். இன்னொன்னு புத்திரம்னு சொன்ன, உனக்கு புத்திரம், நீ புத்திரனை அடைவாய். புத்திரம் பிராப்தியசி அப்படின்னா ஒரு குழந்தை இல்ல, புத்திரவு பிராப்தியசின்னா 2 குழந்தைன்னு அர்த்தம். புத்திரான் அப்படின்னா 3 குழந்தையோ அதுக்கு மேலோன்னு அர்த்தம். அது சர்வதா பிராப்தியதே புத்திரான், உனக்கு 3 குழந்தையோ அது மேலேயோ குழந்தை அப்படி. இதுக்கப்புறம் வரப்போறது 4 குழந்தைன்னு சொல்ல போறா. இப்போ அவளே சொல்லிட போறா. எதுங்க 4 குழந்தை பிறக்க போறதுன்றாரு. எப்பா இவர் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணணும் சுவாமி, தேவர் தான் நடத்தி கொடுக்கணும்னு வசிஷ்டர்கிட்ட சொன்ன உடனே வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்றார், உனக்கு 4 குழந்தை பிறக்க போறதுன்னு. இப்படி யாராவது ஆசீர்வாதம் பண்ண முடியுமா லோகத்துல? அந்த யாகத்தினுடைய பலம், அந்த யாகத்தினுடைய பலத்தை வச்சு பேசுறார் வசிஷ்டர். யாகம்னா எப்பேற்பட்டது? பசு வதையாச்சே, பிராணி வதையாச்சே, வெட்டி போடுவாளே, குதிரையை வெட்டி போட்டுட்டு நீ நல்லா இருக்கணும்னா இது நியாயமா சுவாமின்னு கேட்பானே. பிற்காலத்தை பௌத்தன் ஜெயினெல்லாம் வந்து கேட்க போறானே, அதுக்கு முதல்லயே பதிலடி கொடுக்கிறார் வால்மீகி. வேதம் எதை சொன்னாலும் அதை அப்படியே செய். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள், கோடி விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை எல்லாம் சனாதன தர்மம் தான் சொல்லும். யாகத்துல அந்த பிராணிகளை வெட்டி போட்டான்னா உடனே அது தேவதையா போறதுன்னு வேதம் சொல்றது. அதை அப்படியே நம்பு. அந்த வைதிக அனுஷ்டானத்துல என்னென்ன உண்டோ அதெல்லாம் அப்படியே அனுஷ்டியது. அதுல எதையும் அவநம்பிக்கை எல்லாம் படாத. அவநம்பிக்கைன்றது கடைசியில காரியம் சித்திக்காம போகும். வேதத்துல அவநம்பிக்கையானது வாழ்க்கையை பாழ்படுத்திடும். அதனால வேதம் எது சொன்னாலும் நம்பு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இப்போ அதுவும் ரொம்ப விசேஷமா இந்த அஸ்வமேத யாகம் இருக்க. சாமானிய அஸ்வமேத யாகம் கிடையாது. அஸ்வமேத யாகம்னு பண்ணான்னா அந்த அஸ்வமானது அது முதல்ல பிறந்த உடனேவே அதுக்கு முதல்ல சோமபானம் கொடுத்து, அது முதல்ல ஃபர்ஸ்ட் சிப்பு, அந்த அஸ்வத்துக்கு ஃபர்ஸ்ட் சிப்பு சோமபானமா இருக்கணும் ஆண் அஸ்வத்துக்கு. அதே போல பெண் அஸ்வத்துக்கு அதுக்கும் ஃபர்ஸ்ட் சிப்பு சோமபானமா இருக்கணும். அப்படியே சோமபானம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஆகாரங்கள்லாம் போட்டு வளர்த்தா விட்டு திருப்பியும் அது 2த்தையும் சேர விட்டு அதுல இருந்து ஒரு குழந்தை பிறக்கும். அது ஒரு அஸ்வ குழந்தை ஒண்ணு பிறந்ததுன்னா அந்த குட்டி அஸ்வத்துக்கு அதுக்கு முதல்ல சோமபானம் கொடுக்கணும். இந்த குட்டி அஸ்வம் வளர்ந்தா விட்டு இதைத்தான்
அஸ்வமேதத்துல பலியா கொடுக்கணும். அப்படி ஆக்கும். இந்த மாதிரி ரேஸ் குதிரை மாதிரி நாங்க சாராயத்தை ஊட்டி வளர்த்துட்டு பிரமாதமா இருக்கு பாக்கிறதுக்கு ஜோரா ஓடுறது அப்படியா அதுன்னு சொல்லி அந்த மாதிரியான குதிரை கிடையாது. அதனால அஸ்வமேத யாகத்துக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் காத்தியாயன சூத்திரம்னு இருக்கு, அதுல விசாரமா சொல்லியிருக்க. அந்த காத்தியாயன சூத்திரக்காரர் தான் தசரத ராமன். ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தா சுக்ல எதிர்வேதி காத்தியாயன சூத்திரக்காரர்னு தெரியுது. காத்தியாயன சூத்திரத்துல சொன்ன பிரகாரம் இவ அஸ்வமேத யாகம் மேற்கொண்டு பண்ண போறா. அப்ப ஏற்பட்டதான அஸ்வமேதத்துக்காக அப்படின்னு. அஸ்வமேத யாகத்துல என்ன விஷயம் தெரியுமோ இல்லையோ, இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்துல பெரியாரெல்லாம் கேட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். பெரியாரெல்லாம் என்ன பண்ணா, இந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்சு முக்கியமான 3 பத்னி, அம்பேயம் பால்யம் கைதி பத்னி உதான இது 3 பேர் வச்சுக்கணும். 3 பேராவது வேணும். அஸ்வமேத யாகம் பண்ற எஜமானனுக்கு 3 பத்தினியாவது இருக்கணும். அது அல்ல முதல் பத்தினின்னு ஒருத்தருக்கும், அவள் தான் எஜமான பத்தினின்னு பேர் இருக்கும். அதுல என்னன்னா இந்த நிறைய அஸ்வமேத யாகத்துல அஸ்வம் மாத்திரம் பலி கிடையாது, இன்னும் நிறைய கிட்டத்தட்ட 300க்கு மேல பிராணிகள் பலி கொடுப்பா. கடைசியில பார்த்தோன்னா ஒரு ஜூவே கொடுக்கணும். அந்த மாதிரியா இருக்கும். அது அவ்வளவு பிராணி வதம் உண்டு. அது இவ்வளவு அநியாயமா அப்படின்னா, இப்ப ஏற்பட்ட பிராணி வதத்துக்கு வேதம் சொன்னதுனாலே அதுக்கு மகிமை உண்டுன்னு சொல்லி அது என்னமோ அபாரமான அதிர்ஷ்டத்தை சொல்லி இப்ப ஏற்பட்ட அஸ்வமேத யாகத்துக்கு சாட்சாத் சர்வேஸ்வரனே 60,000 வருஷம் கேள்விக்கு குழந்தையா பிறக்கிறான்னு. அப்புறம் அந்த அஸ்வமேதம் யாகம் வேதத்துக்கெல்லாம் எப்படி ஒரு கண்ணுக்கு காணாதான பிரபாவம் இருக்குன்னு நீங்களே பாருங்கன்னு கதையாவே எடுத்து விடுறாரு வால்மீகி. அதான் இந்த விஷயம். அந்த அஸ்வமேதத்துல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அந்த அஸ்வமேத யாகம் பண்ணிச்சு அந்த அஸ்வத்தை அது முதல்ல அது மூச்சடக்கி அதுக்கு பிராணத்தியாகம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எஜமான பத்திரியானவள் அது 3 இடத்துல கத்தியால அப்படி வெட்டுவா. அப்புறம் வெட்டினா விட்டு அந்த இறந்து கிடக்கிற குதிரையை அந்த எஜமான பத்தினியானவள் அவள் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு ஒரு இரவு பூராவும் படுத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அஸ்வமேத யாகத்துல பிரயோகங்கள் இருக்கு. அத சொல்றாரு வால்மீகி. அந்த கௌசல்யானவள் அதே போல இருந்தாள் அப்படின்னு சாதிக்கிறாரு. அத புடிச்சுன்னா இந்த கால இங்க முதல்ல இந்த ராமாயணம்னா பொய், ராமன் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளோ இல்லையா, அவ என்ன பண்ணா இப்படி இருந்தான்னு சொல்லிட்டு சுவாமி அவசத்து ரஜினிமேகாம் கௌசல்யா தர்ம காமியான்னு அந்த குதிரைய கட்டி பிடிச்சுட்டு ராத்திரி பூரா கௌசல்ய படுத்துட்டு இருந்தா அப்படின்னு என்னையா இது கேட்கறதுக்கே நல்லா இருக்கா இது? இப்படியாக்கும் ஒரு ராமாயணம் சொல்லி வச்சிருக்கான். இதனாலதான் அவளுக்கு ராமன் பிறந்தான்னு சொல்றான். இப்படி இருக்குது செத்து போன குதிரைய கட்டி பிடிச்சுன்னு குழந்தை பிறந்ததுன்னு சொல்ற ராமாயணத்தை போய் இந்த பாப்பானுங்கெல்லாம் நம்புறானுங்க அப்படின்னா சரி. அப்படின்னா இப்போ ஆபாசமான விஷயம் தான் வச்சுக்கலாமே, இத போய் வால்மீகி சொல்லுவானே? ஆபாசமான விஷயத்த மறைக்க வேண்டியவரா இருந்தா மறைச்சிட வேண்டியது தானே? இல்ல இதுக்கு சூத்திரத்துல சொல்லிருக்கு அப்படின்னா சூத்திரம் ஏன் இதை சொல்றது? இது இல்லாம சொல்ல வேண்டியது தானே? என்ன இல்ல கேட்கறதுக்குன்னு சூத்திரம் சொல்லணும்னு தெரியல. என்னன்னா அதான் சொன்னாரு அவசத்து ரஜினியின் ஏகாம் கௌசல்யா தர்ம காமியா அப்படின்னு. சாட்சாத் தர்மஸ்வரூபமான வேதம் சொல்லிருக்குச்சு. அந்த வேதம் சொன்னதை அப்படியே என்ன நம்பணும்? அந்த நம்பிக்கை தானே அது பழிக்க போகுது. அதனால வேதம் உனக்கு எது தப்பு என்று உன் மனசுல நீ நினைச்சுக்கிறியோ அது வேதமும் தப்புன்னு சொன்னாதான் அது தப்பு. நீயே தப்புன்னு முடிவு கட்டிடாத. வேதம் தப்புன்னு சொன்னா தப்பு, வேதம் அதுவே சரின்னு சொன்னா அது சரிதான், சத்தியம்தான், தர்மம் தான், பலனை கொடுக்கக்கூடியதுதான், அபாரமானதுதான், கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடியதுதான். ஜாகிரத, வேதத்தை மட்டும் பழிச்சுடாத, வேத அனுஷ்டானத்தை எளப்பமா பேசாத என்று காட்டுறதுக்காக அதையும் போட்டார். இப்ப ஏற்பட்டதான அஸ்வமேத யாகத்துக்கு பலனாக சர்வேஸ்வரனே சந்தோஷப்பட்டு பிறக்கிறான்னு நீ வாயை பொத்திக்கோ முதல்ல. சர்வேஸ்வரன் சந்தோஷப்பட்டு வரக்கூடியதான ஒரு தர்மானுஷ்டானத்தை நீ என்ன தப்பு சொல்வது? அதனால யாகமானது ஒரு காலம் தப்பாகாது. யாகத்திலே சொல்லப்பட்ட அனுஷ்டானம் எதுவும் பித்தலாட்டம் கிடையாது, பைத்தியக்காரத்தனம் கிடையாது. எல்லாம் பரம தர்மம் தான். அதுக்கு ஆச்சரியமான பலன் உண்டு. எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் லோகநாயகன்
அவன் அவதரிச்சு லோகம் இன்னைக்கும் க்ஷேமமா வாழும்படிக்கு அப்பேற்பட்டதான ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தசரத சக்கரவர்த்திக்கு இந்த அஸ்வமேத யாகம் கொடுத்திருக்குன்னு சொன்னா அந்த யாகத்தை போய் பழிக்கலாமா, யாகத்தை சொன்ன வேதத்தை போய் பழிக்கலாமா? அதனால எல்லாம் வாயை புத்தி கொண்டு மேற்கொண்டு கதையை கேளுங்கோ அப்படின்னு சொல்றா போல இந்த அஸ்வமேத யாகத்தையாக்கும் இந்த தசரத சக்கரவர்த்தியானவர் செய்யலாம் என்று வசிட்டரிடத்திலே பிரார்த்திச்சு வசிட்டரும் ஆஹா இப்ப எசரே தார்மிகே புத்தியை எம் புத்திரார்த்தமாகதா குழந்தை பெற்றுக்க வேண்டும், தர்மத்தை அனுஷ்டிச்சு குழந்தை பெற்றுக்கலாம், தர்ம பலத்திலே வேத பலத்திலே நம்பிக்கை வச்சு பேசுறியா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு 4 குழந்தைகள் கட்டாயம் பிறப்பான்னு ஆசீர்வாதம் பண்றார். இனிமே இந்த கர்மாவை பண்ணி இனிமே குழந்தை பிறப்பான்னு முன்னாடி யாரால ஆசீர்வாதம் பண்ண முடியும்? இந்த கர்மாவை பண்ணு பார்க்கலாம், உனக்கு குழந்தை பிறக்கும் பார்க்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன். அது நடக்காம போகக்கூடாது, பெருமாள் அனுகிரகம் ஒண்ணு வீணாகாது, நீ நன்னா தான் இருப்ப, நீ நல்ல காரியம் பண்றன்னு இப்படித்தானே சொல்லுவா. ஒரே போட்டாரு இவர், உனக்கு கட்டாயம் 4 குழந்தைகள் பிறக்கத்தான் போறா, இந்த கர்மானுஷ்டானம் பண்ணினதுனாலே அப்படி ஒரு போடுறாரு. என்னன்னா எப்படி யாகம் எப்படி பொய்க்கும், வேதம் எப்படி பொய்க்கும்? வேதம்னா கட்டாயம் பொய்க்காது, அது பலிக்கத்தான் பலிக்கும். அதனால கண்டிப்பா அவனுக்கு அடுத்து 4 குழந்தை தான் ஒரே போட்டாரு. அப்படியாக்கும் ஒரு வேதத்தை கொண்டாட வந்த இடம் என்றதை காட்டுறார் வால்மீகி பகவான். ராமாவதாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் சொல்லி வேதத்தினுடைய பெருமையை சொல்றார். அதுதான் முக்கியமான விஷயமா இன்னைக்கு சொல்ல வந்தேன். பல வேதாந்தங்கள் எல்லாம் இதுல அடக்கி வச்சிருக்கார். இன்னைக்கு போற அவகாசம் ஆயிடுத்துன்றதுனால திருப்பி அடுத்த வாட்டி பார்க்கலாம். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய